जय राम 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 जय जय राम वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனம் அடைவதற்காக எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த 10 அவதாரங்கள் என்ன? இதைப் போலே மேலும் எத்தனையோ அவதாரங்களை பாகவதம் முதலான புராணங்கள் கூறுகின்றன. இவை அனைத்தையும் பகவான் எடுப்பது தன்னுடைய கருணை என்கிற ஒரு குணத்தாலே. எத்தனை அவதாரங்களை எடுத்தாலும் பகவானுக்கு அந்த கருணை குறைவதே கிடையாது என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் கானார் ஏனமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். மேகம் கருத்து இருக்கிறது என்றால் தன்னிடத்திலே கொடுப்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறபடியால் வள்ளல் தன்மையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜலம் அனைத்தையும் பொழிந்து முடித்து விட்டால் இனிமே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் மேகம் வெளுத்து போய்விடும். அதே போல பகவான் கருப்பாக இருக்கிறார்னு சொன்னால் மனதிலே இருக்கக்கூடிய கருணை உடலிலே கருமையாக வெளிப்படுகிறது என்று சொல்வார்கள். ஆண்டாள் திருப்பாவையினுடைய 4வது பாசுரத்தில் மழை கடவுள் பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகிறாள். ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்துகொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாளுடைய பாசுரம். ராமனுடைய சாரங்கத்திலிருந்து எப்படி அம்பு மழை பொழியுமோ அது ராட்சசர்களை அழிக்கக்கூடிய மழை. ஆனால் அதே வேகத்தோடு உலகத்தை வாழ வைப்பதற்கு நீ மழை பொழிய வேண்டும் என்று மழைக்கடவுளை பிரார்த்திக்கிறாள். அப்போது ஆண்டாள் சொல்லுவது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் சொன்னால் இந்த ஜகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய பரமாத்மா முழுமுதற் கடவுளான நாராயணன். அந்த நாராயணனுக்கு திருமேனி எப்படி கருப்பாக இருக்குமோ அதை போல் உன்னுடைய மெய் கருத்து உன்னுடைய உடலும் கருப்பாக ஆக வேண்டும் என்று மழைக்கடவுளை பிரார்த்திக்கிறார். அங்கு ஊழி முதல்வன் போல் கருத்துன்னு சொல்லியிருந்தா போரும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து என்று ஏன் சொல்லுகிறாள் என்றால் பகவானுக்கு 2 இடத்துல கருப்பு உண்டாம். மனதிலேயும் கருமை உண்டு. அதுதான் கருணைன்னு சொல்லுகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய கருணை வெளியிலே திருமேனியிலே கருமையாக வெளிப்படுகிறது. ஆண்டாளுடைய அபிப்பிராயத்தின்படி பகவானுடைய வெளி கருமையை மட்டும்தான் மேகத்தாலே அனுகாரம் செய்ய முடியும். தானும் அந்த கருமையை வரவைத்து கொள்ள முடியுமே தவிர பரமாத்மாவுக்கு மனசில் எவ்வளவு கருணையோ அந்த கருணையை ஒரு நாளும் இவரால் அனுகாரம் செய்ய முடியாதான். அப்போ வெளி தோற்றத்துக்காவது பகவானைப் போல் நீ கருப்பாக ஆக வேண்டும். மனசில் இருக்கும் கருணை பரமாத்மாவுக்கு மிக அதிகமானதுன்னு ஆண்டாளுடைய கூற்று. அப்போ எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் கானார் ஏனமுமாய் கற்கியாம் பற்பல அவதாரங்களை பகவான் எடுத்தார். ஆனால் இன்னும் கார்வண்ணனே, இன்னும் அவர் திருமேனியில் கருமை மாறவே இல்லை. திரும்ப திரும்ப பிறக்கிறார், திரும்ப திரும்ப உலகத்தை சிருஷ்டிக்கிறார். உற்சாகத்தை பகவான் இழப்பதே கிடையாது. நாம் ஒரு முறை ஒரு செயலிலே முயற்சித்து அது பயன் கொடுக்காவிட்டால் அடுத்த முறை செய்வதற்கே உற்சாகம் குறைந்து போய்விடும். 2 முறை 3 முறை நாம் முயற்சித்தால், ஒரு பரீட்சை இருக்குது பாருங்க, ஒரு நன்னா கணக்கு போட தெரிந்தவர்கள்லாம் பரீட்சை எழுதுவாளே, அதை 1 முறை 2 முறை 17 முறை 18 முறையெல்லாம் படையெடுத்து நாம் அந்த பரீட்சை எழுதலாம். அதில் 3 முறை 4 முறை எழுதின பிறகு தேர்ச்சி பெற முடியாவிட்டால் அதுக்கு மேலே நமக்கே ஒரு தளர்ச்சி ஏற்படும். உற்சாகத்தோடு பரீட்சை எழுத முடியும்னு சொல்ல முடியாது.
அதை போல பகவான் திரும்ப திரும்ப உலகத்தை படைக்கிறாரே, மறுபடியும் மறுபடியும் அவதரிக்கிறாரே, அதுக்கு நல்ல பயன் கிடைக்கிறதான்னு பார்த்தால் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. மக்கள் திரும்ப திரும்ப வெண்ணியே வேண்டி வேள்பொருட்கிறங்கி வேட்கனார் கலவியே கருதின்னு ஆழ்வார் பாடுகிறார். உலக இன்பங்களில் தான் மக்கள் ஆசைப்படுகிறார்களே தவிர பரமாத்மாவை பற்றி முக்தி அடைபவர்கள் வெகு சிலர். அப்போ இந்த அவதாரங்கள் அவ்வளவு பயன் அளிக்கின்றனன்னு சொல்லிவிட முடியாது. இங்கிருந்து பகவான் வைகுந்தத்துக்கு திரும்ப போவாராம். ஒவ்வொரு அவதாரமும் முடிந்து போகும்போது நித்தியசூரிகள் ஆவலோடு காத்திருப்பார்கள். பகவான் இவ்வளவு நாள் நம்ம விட்டு பிரிந்து பூவுலகத்துக்கு சென்றார், இப்போதுதான் திரும்பி வரப்போகிறார், அவரை காணப்போகிறோம்னு ஒரு புறம் ஆனந்தம். அவர் போகும்போது பல கூட்டமாக பக்தர்களை அழைத்து வரப்போகிறேன் வைகுந்தத்துக்குன்னு சொல்லிக்கொண்டு புறப்படுகிறார். போய்விட்டு திரும்ப வந்தா எல்லோரும் காத்திருப்பார்களாம் வாசலிலே. பகவான் வருகிறாரா, கூட எத்தனை பக்தர்கள் வருகிறார்கள்னு பார்க்கும்போது அவர் தனியாக இங்கிருந்து வைகுந்தத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார். நித்தியசூரிகள் பார்த்து கேட்பாளாம், என்னமோ பக்தர்களை எல்லாம் அழைத்து வரேன்னு சொன்னீரே, பல முக்தாத்மாக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்த்தால் சரணாகதி செய்வார்கள்னு நம்பிக்கையோடு போனீரே, எங்கு உம்முடைய பக்தர்கள் யாரும் வரவில்லையான்னு கேட்டா உண்மை, யாரும் வரவில்லை என்பது. தனியாகத்தான் பகவான் வைகுந்தத்துக்கு செல்லுகிறார். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாராம். தன் பக்தர்களை விட்டு கொடுப்பது பிடிக்காது. அதனால் தான் பேச்சுக்காவது இல்லை, பின்னாடி எல்லாரும் பெரிய பெரிய வண்டி கட்டிட்டு நிறைய பேர் வரா, அதனால் தயார்கள் எல்லாம் ஏற்பாடு சரியாக இருக்கான்னு பார்ப்பதற்காக வந்தேன்னு சொல்லி பகவான் உள்ளே புகுந்து விடுவாராம். பின்னாடி யாரும் வருவதற்கு கிடையாது. தனியாகத்தான் ஒவ்வொரு அவதாரம் முடிந்து போகும்போதும் செல்லுகிறார் பகவான். ஆனால் உற்சாகம் குறையாமல் சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் என்றெண்ணி ஒன்னி உலகம் படைத்தான். என்னைக்காவது ஒரு நாள், இந்த யுகத்தில் இல்லாட்டா அடுத்த யுகம், அது இல்லாட்டா 10 யுகங்கள் கழித்து, இல்லை 10,000 ஆண்டுகள் கழித்தாவது இந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு நாள் என்னுடைய பெருமையையும் இந்த உலகத்தினுடைய தாழ்ச்சியும் புரிந்து கொண்டு இந்த ஜன்மம் மரணம் என்கிற சக்கரத்திலிருந்து வெளிவருவான், என்னை சரணம் புகுவான்னு பகவானுக்கு அசைக்க மாட்டாத நம்பிக்கை. அந்த உறுதியோடு தான் திரும்ப திரும்ப பகவான் அவதரிக்கிறாராம். அப்படி சொல்லும்போது எத்தனையோ அவதாரங்களில் பகவான் தனியாகத்தான் வைகுந்தத்துக்கு போனார். அவை அனைத்தை காட்டிலும் வேறுபட்ட அவதாரம்னு சொல்லணும்னால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் மட்டும்தான் இங்கிருந்து புறப்படும் போது ஒரு ஊர் அனைத்தையும் பகவான் அழைத்து கொண்டு போனார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு கொய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று ஆழ்வார் பாடுகிறார். பாடுவது நம்மாழ்வார். அவருடைய பெயர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ணன் பகவான் கண்ணன். அவரிடத்திலே திருஷ்ணா என்றால் பக்தி, ஆசைன்னு அர்த்தம். நம்மாழ்வார் யாருன்னு கேட்டால் கிருஷ்ண பக்தியை அப்படியே ஒரு வடிவமைத்தா எப்படி இருக்குமோ அதுதான் நம்மாழ்வாரம். நம்மாழ்வார் படத்தை வரைந்து விட்டு கீழே சடகோபன் நம்மாழ்வார் என்று பெயரிட வேண்டாம், கிருஷ்ண பக்தின்னு கீழே பேர் எழுதிடலாமா. அப்படி சொல்லும் அளவுக்கு கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவராக பிறந்தவர். அந்த ஆழ்வார் சொல்லுகிறார், கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. ஒருத்தர் ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது கண்ணன் அவர் சொல்லலை. தனக்கு இஷ்ட தெய்வமான கிருஷ்ணனை விட்டு இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு தெரிவிக்கிறார். ஏன் ராமன் அப்படி என்ன செய்தார்னால், கண்ணன் தன்னிடத்தில் எத்தனையோ பேருக்கு காதலை ஏற்படுத்தினார். ஆனால் அனைவரையும் விட்டு 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 அடுத்த கட்டத்துக்கு சென்றார். 10 ஆண்டுகள் கோபிகைகள் கண்ணனே உயிர் என்று வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களை விட்டு விட்டு மதுரைக்கு சென்றார். மதுரையில் எத்தனையோ பேர் ஆசையோடு இருந்தார்கள். இல்லை நான் குருக்ஷேத்திரத்துக்கு போகணும், பாண்டவர்கள் அழைக்கிறார்கள்னு அங்கு போனார். சரி, அவர்களோடு இருந்தாரான்னா அங்கிருந்து புறப்பட்டு எங்கோ தனியாக பிராபாச க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கிருந்து வைகுந்தத்துக்கு சென்று விட்டார். எங்குமே பழைய உறவுகள், பழைய நண்பர்களை பகவான் தொடர்ந்து வைத்து கொண்டதே கிடையாது. ஆனால் ராமாவதாரத்தில் தான் எந்த ஊரிலே பிறந்தானோ, எந்த மக்கள் தன்னிடத்தில் அபாரமான அன்பை காட்டினார்களோ அவர்களை விடாமல் கடைசி வரை பிடித்து கொண்ட அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும். அயோத்தியில் சரம் என்ற அசையக்கூடிய மனிதர்களும் விலங்குகளும், அச்சரம் என்று சொன்னால் அசையாத தாவரங்கள் முதலானவை, இவை அனைத்தையும் பகவான் அழைச்சிட்டு போனாராம். ஏன் ஒரு கர்மயோகம் செய்ய வேண்டாமா, பக்தி யோகம் செய்ய வேண்டாமானால் தன்னிடத்திலே யாருக்கெல்லாம் அன்பிருந்ததோ அனைவரையும் பகவான் அழைத்து கொண்டு போனார்.
அப்போ கண்ணனை தெய்வமாக பற்றுவதை விட ராமன் தான் கற்கப்பட வேண்டியவர். ஒரு கல்வி கற்கிறோம்னால் ஒன்று கற்கும்போது இனிமையாக இருக்க வேண்டும், அல்லது கற்ற பிறகு பயனளிக்க வேண்டும். ஆழ்வாரை பொறுத்தவரை படிக்கும் போதும் இனிமை ராமனுடைய சரித்திரம்தான். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்க கேட்க இன்னும் விரக தாபம், அந்த கண்ணனை அடையலையே என்கிற வருத்தம் தான் அதிகமாகும். ராமனை பயின்றால் படிக்கும் போதும் கேட்கும் போதும் இன்பம், அதற்கு பிறகும் நம்மை விடாமல் வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல போகிறார். அப்போ அவதாரங்களிலே எத்தனையோ பேரை திருத்தி தன்னிடத்திலே அன்புடையவர்களாக ஆக்கி அவர்களை கூடவே அழைத்து போன ஒரே அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம்னு சொல்லுவார்கள். அந்த ராமாவதாரத்தின் ராமனுடைய திருநக்ஷத்திரமான ஸ்ரீ ராம நவமி அன்று இன்றைக்கு நாம் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஆனால் பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்னால் கீழே விபீஷண சரணாகதி கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது. அங்கிருந்து தொடங்கி மேலே எப்படி யுத்தம் நடந்தது, ராமன் எப்படி அயோத்திக்கு வந்தார், கடைசியாக ராமன் யுத்த காண்டத்திலே என்ன குணங்களை காட்டினார், கீழே ஒவ்வொரு காண்டத்தில் ஒவ்வொருத்தருடைய குணங்களை பார்த்தோம். பாலகாண்டம் ராமனுடைய குணங்கள் என்னன்னு சொன்னார். அதுக்கு மேலே அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் எல்லாம் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் உள்ள ஒரு போட்டி, இவா ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவர் என்பது குணங்களை சொன்னார். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் எவ்வளவு பெரிய நண்பனாக இருந்தார் என்பதை காட்டினார். ராமனுடைய பலம் என்னன்னு தெரிந்தது. சுந்தர காண்டம் சீதைக்கும் ஹனுமானுக்கும் ஒரு போட்டி, யார் பெரிய பக்தர், ராமபக்தியிலே சிறந்தவள் சீதையா, ராமபக்தியிலே சிறந்தவர் ஹனுமானா. நாம் இப்போ ஒன்றும் முடிவெடுக்கணுங்கிற தேவை கிடையாது. இன்னைக்கு சொல்கிறச்சே சீதைன்னு சொல்லலாம், நாளைக்கு வரும்போது ஹனுமான்னு சொல்லலாம். இதிலும் கோவித்துக் கொள்வதற்கோ மனஸ்தாபத்துக்கோ இடம் கிடையாது. இருவருமே பக்தர்கள். சீதையனுடைய பக்தி ஒரு நிலை, ஹனுமானுடைய பக்தி ஒரு நிலை. இப்படி ஒவ்வொரு கதையாக பார்த்தோம். கடைசியாக விபீஷணாழ்வான் ராவணனுக்கு எத்தனையோ அறிவுரைகளை செய்து பார்க்கிறார். நீ எப்படியாவது சீதையை திரும்ப ராமனிடத்திலே கொடுத்து விடு, நீ அதர்மத்தின் வழி நடந்திருக்கிறாய், அதுவே உனக்கு அழிவுக்கு காரணமாகிவிடும் என்று எத்தனையோ உபதேசங்களை செய்து பார்க்கிறார். தான் கிரகீதாயுதான் சர்வான் வாரயத்வா விபீஷணா அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் புனఃப்ரத்யுபவேஷ்யதான் வினஷ்யேதி புரீலங்கா சூரா சர்வே ச ராட்சசாः ராமஸ்ய தயிதா பத்னி ந ஸ்வயம் யதி தீயதே. விபீஷணன் ராவணன் ஒரு பெரிய சபையை கூட்டுகிறார். குரங்குகள் அனைவரும் கடற்கரைக்கு வந்துவிட்டார்கள்னு ராவணனுக்கு தெரிந்தது. அப்போ இதுவரை இந்த பயம், அருகிலேயே வர முடியாது நினைத்து கொண்டிருந்தவர்கள் கடற்கரை வரைக்கும் படையோடு வந்துவிட்டார்கள்னு தெரிஞ்சவுடனே கொஞ்சம் ஆலோசனை செய்வதற்கு மந்திரிகளை அழைத்தான் ராவணன். ஆனால் அனைவருமே ராவணன் எதை கேட்பதற்கு விரும்புவாரோ அப்படியே பேசினார்கள். ராவணா, உன்னை யார் ஜெயிக்க முடியும், கடலை யார் தாண்ட முடியும், லங்கையை யார் உள்ளே தாக்கி உள்ளே நுழைய முடியும், இப்படியே அனைவரும் பிரஹஸ்தன் முதலான வீரர்கள் அனைவரும் இப்படியே பேசினார்கள். கடைசியிலே விபீஷணன் எழுந்தார். இல்லை ராவணா, இவர்களெல்லாம் உனக்கு நல்லது சொல்லவில்லை. சுலப புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்பிரியத்யசு பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா என்று விபீஷணன் சொல்லுகிறான். உனக்கு ராவணா ஏதானு பிடிச்சதை கேட்க வேண்டும் என்றால் பிரியமான விஷயத்தை சொல்லுவதற்கு உலகத்திலே பல பேர் காத்திருப்பார்கள். ஆனால் நல்லது சொல்லுவதற்கு சொல்பவர்களும் அரிதானவர்கள், அதை கேட்பவர்கள் இன்னுமே அரிதானவர்கள். நானும் இப்போ வேணும்னா உனக்கு எது பிரியமானதோ சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் உன்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன், நீ ஒருவன் அல்ல, நீ ராட்சச குல தலைவன் என்றால் உன்னுடைய அழிவென்றால் ராட்சச குலமே அழியப் போகிறது என்று பொருள். அதனால் தவறு இழைக்காதே, ராமனோடு சண்டைக்கு போகாதே. பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி தியஜாசு கோபம் சுகதர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரதி கீர்த்தி வர்தனம். அழகா ரெண்டு பற்றியும் சொல்கிறார் பாருங்கோ. அதர்மம் என்ன செய்யும், தர்மம் என்ன செய்யும்னு சொல்கிறார். அதர்மம் தியஜ ஆசு கோபம் சுக தர்ம நாசனம். நீ படக்கூடிய கோபம் காமம் முதலான எண்ணங்கள் எல்லாம் சுகத்தையும் தர்மத்தையும் அழிக்கக்கூடியவை. ஆனால் தர்மம் என்பது ரதி கீர்த்தி வர்தனம், உன்னுடைய புகழையும் உன்னுடைய பலத்தையும் அதிகரிக்க வைக்கக்கூடியது. அப்போ இந்த கோபத்தை விட்டுவிடு, ஆசையை சீதையினிடத்திலே விட்டுவிடு. பிரசீத கொஞ்சம் எங்களிடத்திலே கருணை காட்டு. ஜீவேம சபுத்திர பாந்தவாக, இன்னும் சில நாட்களுக்கு உறவினர்களோடும் நண்பர்களோடும் நாம் வாழலாமே, ஏன் இப்போது மரணத்தை நோக்கி இப்படி விரைந்து செல்லுகிறாய்? ராமனோடு யுத்தத்துக்கு போனால் ராட்சச குலமே அழிந்து விடப் போகிறது. கொஞ்சம் கருணை காட்டி
பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, மைதிலியான சீதையை மறுபடியும் தாசரதாய பிரதீயதாம்னு சொன்னார். ஒரே ஒரு விஷயம், தாசரதி என்று ராமனுக்கு பெயர். தாசரதி என்பது இகாராந்த புல்லிங்க சப்தம் சம்ஸ்கிருதத்திலே. அதை அப்படியே 4வது வேற்றுமை உருவாக மாற்றினால் தாசரதாயன்னு வராது. ராமன்கிற அகாராந்த சப்தத்தை 4வது வேற்றுமையில் தான் தாசரதாயன்னு வரும். இல்லாட்டா தாசரதையே என்று சொன்னால் தான் தாசரதி என்கிற சொல். ராமன், ராமனுக்கு சீதையை சமர்ப்பி விடுன்னு சொன்னால் தாசரதாயன்னு வராது, தாசரதையேன்னு வந்திருக்கணும். ஏன் தப்பாக பாடுறார் வால்மீகி என்றால், இந்த இடத்துல தாசரதி என்கிற சொல் எதை குறிக்கிறது? தசரதனுடைய மகன் தாசரதி. தசரதனுடைய மகனுக்கு சீதையை மீட்டு கொடுத்து விடு என்று பாடுவதாக இருந்தால் தாசரதையே பிரதீயதாம்னு பாடியிருக்கணும். இப்போ தசரதன் எவ்வளவு பெரிய வீரன் ராவணா, அந்த தசரதனுடைய மகன் ராமன் சற்றும் சளைத்தவன் அல்ல. அப்போ ராமனோடு நீ யுத்தத்துக்கு போகாதே, தசரதனுடைய பெருமை அனைத்தும் ராமனுக்கு உண்டு, சொந்த பிள்ளை, அதனால் அவனோட சண்டைக்கு போகாதே, கொடுத்து விடுன்னு பாடியிருக்கணும். ஆனால் அப்படி பாடவில்லை. தாசரதன் என்று சப்தம் வைத்துக்கொண்டு தாசரதாயன்னு பாடுறார். ராமன் தசரதனுடைய மகன் இந்த இடத்துல விபீஷணன் சொல்லலையாம். தசரதனோடு தொடர்புடைய யாராக இருந்தாலும் தாசரதன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ ராமன் மகனாக இருந்தால் ரொம்ப பெரிய பெருமை இருக்கும். அப்படி கூட சொல்லலை. தசரதனோடு தொடர்பு பட்ட யாரையும் கூட உன்னால் ஜெயிக்க முடியாது ராவணா. அது மகன்னு சொன்னால் ரொம்ப பெரிய கௌரவம். ராமனை மகன்னு பார்க்காதே, தசரதனுடைய நாட்டில் ஒரு துரும்பு ஓரமாக இருந்தால் கூட அதனுடைய பலத்துக்கு உன்னால் சரி போக முடியாது. அப்போ தாசரதாய பிரதீயதாம், ராமனிடத்திலே திருப்பி கொடுத்து விடு. இவர்கள் எல்லோரும் நீ ஆசைப்படுவதை பிரியமானதை பேசுகிறார்கள், நான் உனக்கு நல்லதை சொல்லுகிறேன்னு விபீஷணன் சொன்னார். ஆனால் ராவணன் கேட்பதாக இல்லை. சரின்னு தன்னுடைய முறையை மாற்றிக்கொண்டாராம் விபீஷணன். ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பல முறைகளிலே பேசி பார்க்கலாம். கொஞ்சம் ஓங்கி பேசலாம், இல்லை கனிந்து போய் பேசலாம், ஒருவரை புகழ்ந்து பேசலாம். அதை போல பேசும்போது ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுகிறார். யதா பிரபிருதி வைதேகி சம்பிராப்தேக பரந்தப ததா பிரபிருதி துஷ்யந்தே நிமித்தியான் அசுபானினஹா. ராவணன் இடத்துல விபீஷணன் சொல்றார், ராவணா, மற்ற எதற்காகவும் நான் சீதையை திரும்ப கொடுன்னு சொல்லவில்லை. என்றிலிருந்து சீதையை நீ இங்கு அழைத்து வந்தாயோ அன்று தொடங்கி ரொம்ப தவறான நிமித்தங்கள், துர்நிமித்தங்கள், அபசகுனங்கள் எல்லாம் கண்ணிலே படுகின்றன. ஏதோ நேரங்கட்ட நேரத்திலே ஓநாய்கள் எல்லாம் ஊளையிடுகின்றன. திடீர்னு ஒரு வீட்டிலே தீ பற்றி கொள்ளுகிறது. அகால மரணம், சிறு வயதிலேயே மக்கள் மரணம் அடைவதையெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வைதேகி ஜானகி ராசி கிடையாது போல் இருக்கு. சீதை என்றிலிருந்து இந்த லங்கைக்கு வந்தாலோ அந்திலிருந்தே நமக்கு ஏதோ துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் ராசி இல்லாதவள் வேண்டாம், திரும்ப ராமனிடத்தில் கொடுத்து விடுன்னு விபீஷணன் சொல்லுகிறார். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை கிடைக்குமான்னு ஏங்கி கொண்டிருக்கும் போது அந்த சீதையே லங்கையில் இருக்கிறாள். அவளை பார்த்து இவள் அபசகுணங்கள் இவளால் வருகின்றன, துர்நிமித்தங்கள் வருகின்றனன்னு விபீஷணன் சொல்றார். ஏன் உண்மையா சீதை இருக்கிற இடத்துல போய் துர்நிமித்தம் இருக்குமான்னா, ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதாசகி யதோமுகம் சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதா ததோமுகம் அதேந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் என்று பராசர பட்டர் சொல்லுகிறார். பிராட்டி இங்கிருந்து இப்படி கண்ணை இப்படி திருப்பினாள்னு வச்சுங்களேன், அவள் கண்ணு எந்த இடத்துல பார்வைப்பட போகிறதோ அந்த இடத்தை நோக்கி பல தெய்வதைகள் எல்லாம் ஓடி போவார்களாம். யாரு? ரதிஹி, மதிஹி, சரஸ்வதி, திருதிஹி, சமிருத்திஹி, சித்திஹி, ஸ்ரீஹி. இவா 7 பேர் ஓடுவாராம். காரிய சித்தி, நல்ல பலம், அதுக்கு மேலே ஒரு தைரியம், செல்வம், இவை அனைத்துமே பிராட்டி யாரை பார்க்கறாள்னு பார்த்துட்டே இருப்பாளாம். பிராட்டி பார்வை நம்ம மேலே பட்டா இந்த 7 பேரை ஓடி வந்து நம்மக்கிட்ட உட்காந்து பாலாம். பிராட்டி வேற யாரையாவது பார்த்தால் அவ புருவம் இந்த பக்கம் நெளிஞ்சாலே இந்த 7 பேரும் அந்த பக்கம் ஓடி போயிடுவாளாம். இப்படிப்பட்டவள் பிராட்டி. தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் தேவதையாக இருக்கிறாள். ஆனால் அப்படிப்பட்ட தாயாரை பற்றி விபீஷணன் சொல்றார், இவ வந்த நமயத்திலிருந்து ரொம்ப துர்நிமித்தங்கள் வருகின்றனன்னு. அவருக்கு உண்மையா அப்படி எண்ணம் கிடையாது. இப்படி சொன்னாலாவது பயந்து ராவணன் திரும்ப கொடுத்து விடுவானோ என்று விபீஷணனுக்கு ஒரு ஆசை. பெரியாழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்குமேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும் என்று பாடுகிறார். பிராட்டி சீதை திரும்ப அயோத்திக்கு போன பிறகு ரொம்ப நாட்கள் கழித்து
நாம் பிரிந்து இருக்கும்போது தானே துன்பங்களை பட்டிருந்தால் அதை கணவனிடத்தில் மனைவி இடத்துல சொல்லி பகிர்ந்து கொள்வோமோ இல்லையோ, அதை போல சீதை ஒரு முறை ராமனிடத்தில் வந்து, ராமா, லங்கையிலே பல ராட்சசிகள் என்னை எல்லோரும் துன்புறுத்தினார்கள் என்று ஒரு நாளும் சொல்லவே மாட்டாளாம். பிராட்டி பக்தர்கள் பண்ண தவறை பகவானிடத்தில் காட்டுவதை இந்த ஒன்றில் மட்டும் 2 பேருக்கு ரொம்ப ஒத்துமை. பிராட்டி தன்னுடைய பக்தர்கள் ஏதாவது தவறு செய்தால் அது பகவான் கண்ணில் படாதபடிக்கு என்னென்ன சப்பு கட்டணுமோ கட்டுவாளாம். அதே போல் பகவானும் தன்னுடைய அடியார்கள் இடத்துல பாப்பம் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார்கள்னு அது பிராட்டிக்கு தெரியாமல் பார்த்து கொள்வாராம். ஆனால் 2 பேருக்கு சர்வஜர்கள்னு பெயர். உலகத்தில் அனைத்தையும் அறியக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ஒன்று மட்டும் பகவானுக்கு தெரியாது. சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மர் பாடினாரே, அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுன்னு சஹஸ்ரநாமம். அவிஜ்ஞாதா அறிவில்லாதவன் பகவான். விஜ்ஞானம்னா நல்ல நுட்பமான அறிவு. ஞாதா அறிபவன், விஜ்ஞாதா நன்கு அறிபவன். அவிஜ்ஞாதா பகவானுக்கு ஞானமே கிடையாதுன்னு தெரிவித்தார். என்ன கிடையாதுன்னால் பக்தர்களுடைய குற்றங்கள் அவர் கண்ணிலேயே படாது. பக்தர்களுடைய குற்றங்களை அவர் அறிந்து கொள்வதே கிடையாது. அப்போ அறிவில்லாதவர் தானே. நமக்கு மற்றவர்கள் குற்றம் மட்டும்தான் கண்ணில் படுறது, அவருக்கு யாருடைய குற்றமும் கண்ணில் படுவது கிடையாது. அவிஜ்ஞாதா. அடுத்த திருநாம சொன்னார் சஹஸ்ராம்சுஹு. சூரியனுக்கு எப்படி ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உண்டோ அதை போல பிரகாசமான ஞானத்தை உடையவர்னு சொன்னார். இப்போ எதை தெரிஞ்சுக்கிறார்னால், ஒருவனிடத்தில் ஒரு நன்மை இருந்தால் கூட அதை தேடி தேடி பகவான் கண்டுபிடிப்பார். தீமைகள் எத்தனை இருந்தாலும் அவிஜ்ஞாதா பார்ப்பதே கிடையாது, கண்டுகொள்வதே கிடையாது. ஒரே ஒரு நன்மை இருந்தாலும் சூரியன் எப்படி பிரகாசப்படுத்துவாரோ அதை போல தெரிந்து கொள்வாராம். நஸ்மரத்யபகாரானாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி என்று வால்மீகியே ராமனை பற்றி சொல்லுகிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் அதை நினைத்து பார்ப்பதே கிடையாது பகவான். சரணம்னு சொல்லி காலில் விழுந்தால் அனைத்தையும் மறந்து விடுகிறார். ஆனால் ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் அது ரொம்ப நாள் மனதில் வைத்துக்கொண்டு அன்னைக்கு இவர் உதவினார் உதவினார் உதவினார்னு சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்போ பெருமாறும் பக்தர்கள் குற்றத்தை பிராட்டியின் இடத்துல சொல்வது கிடையாது. பிராட்டியும் எந்த குற்றத்தையும் சொல்லவே மாட்டாள். அசோகவனத்தில் பல ராட்சசிகள் துன்புறுத்தினார்கள். அவர்களுக்கு துன்பம் என்றவுடனே தானே சொன்னாலோ இல்லையோ, நான் உங்களை ரட்சிக்கிறேன், சரணமாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சீதை சொன்னான். என்னைக்குமே ராமனிடத்தில் சொன்னது கிடையாது. ஆனால் ஒரு கற்பனையான உரையாடல் வச்சுக்கோங்களேன். சீதை ராமனிடத்தில் பல ஆண்டுகள் கழித்து போய், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். விபீஷணன் ரொம்ப பெரிய பக்தன்னு கொண்டாடுகிறீரே, அந்த விபீஷணன் என்னை பற்றி என்ன பேசினான் தெரியுமோ? ராவணனிடத்திலே போய், நான் லங்கை வந்த நாள் முதல் துர்நிமித்தங்கள் எல்லாம் வருகின்றன என்று பேசினார் என்று பிராட்டி ஒருவேளை சொன்னான். தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல். சிதகுனா ஏதோ ஒரு குறை. தாமரையாளான பிராட்டியே வந்து, உன்னுடைய பக்தர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள், விபீஷணன் என்னை பற்றி இப்படி பேசினான்னு ஒருவேளை சொன்னார். தாமரையாள் ஆகிலும்னு சொன்னா அவ சொல்லவே மாட்டா. பிராட்டிக்கு ஒருவருடைய குற்றம் பார்ப்பது இயற்கையே கிடையாது. அப்படியே சீதை ஒரு முறை சொன்னாலும் என் அடியார் அது செய்யார், அப்படியெல்லாம் விபீஷணன் செய்திருக்க மாட்டான்னு பகவான் மறுத்து விடுவாராம். இல்லையே, செய்தாரே, எனக்கு தெரியும், எனக்கு செய்தி வந்ததுன்னு சொன்னால், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பர் போலும், அதன் மூலம் ஒரு நன்மை வருமானு பார்த்து விபீஷணன் செய்திருப்பானே தவிர தவறான எண்ணத்தோடு என் பக்தன் செய்திருக்க மாட்டான்னு பகவான் வாதாடுவாராம். அதுக்கு மூலமாக இந்த ஸ்லோகத்தை தெரிவிப்பார்கள். ராவணனிடத்தில் பேசி பார்த்தான். அதற்கும் ராவணன் கேட்பதாக இல்லை. மறுபடியும் சபை கலைந்தது. தனிமையிலே ராவணனுக்கு உபதேசித்து பார்த்தான், கேட்கவில்லை. மறுபடியும் சபையில் உபதேசித்தான். கடைசியிலே தவறாக ராவணன் பேசினான். சுவாரிணா ராகவ சாகரேண பிரச்சாத்தியமான ஸ்தரசா பவத்பிஹி யுக்தஸ்வயம் தாரயித்தும் சமேத்திய காகுத்ஸ்த பாதாளமுகே பதன் சஹா. அப்போ ராஜசபையில் கோபம் விபீஷணனுக்கு. எத்தனை சொன்னாலும் ராவணன் கேட்கவில்லை. ஒரு அழிவு காலம் வந்து விட்டால் என்ன நல்லது சொன்னாலும் காதில் வராதான். இப்படி வந்து கால தேவத்தை கழுத்த ராவணனுக்கு பிடிச்சிட்டு இருக்கார். எந்த நல்வார்த்தையும் காதிலே ராவனுக்கு ஏறவில்லை. அப்போ சபையினரை பார்த்து விபீஷணன் சொல்லுகிறார், பெரிய பாதாளத்திலே உங்கள் அரசன் விழ இருக்கிறார், சாகரமே அவரை விழுங்க போகிறது, நீங்கள் தானே நல்லது சொல்ல வேண்டும், எல்லோரும் அவனுக்கு வேண்டியதையே பேசுகிறீர்களே, நீங்கள் தான் நல்லது சொல்லணும்னு சொன்னார். அவர்களோ ராவணன் பட்சத்திலேயே நின்னார்கள். சரி, இனிமேல் இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது, தர்மத்தை எடுத்து உரைக்க வேண்டும். அது மேலே கேட்கவில்லை, அதர்மத்தை தான் செய்வேன்னு சொன்னால் அது கூட பிறந்தவனாகவே இருந்தாலும் விட்டு விட்டு தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்பது விபீஷணனுடைய நிலை. இந்த நிலையில் தவறினவர்கள் கர்ணனும் கும்பகர்ணனும்.
என்னமோ எனக்கு சோறு போட்டான் என்பதற்காக கர்ணன் துரியோதனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்தான். கும்பகர்ணனும் என்னதான் இருந்தாலும் ராவணன் எனக்கு அண்ணா என்கிற ஒரு அன்போடு தானே இருந்தான். விபீஷணன் தான் சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மத்தை பற்றினவர். சாமானிய தர்மம் அண்ணன் தம்பி உறவு முறை ஒத்துமையாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பது. விசேஷ தர்மம் ஒருவன் மொத்தமாகவே தர்மத்துக்கு புறம்பாக நடந்தால் அவனோடு நாம் உறவு கொண்டாட முடியாது. ஆழ்வார்கள் பாடும்போது குடும்பத்தை பற்றி 2 விதமாகவும் பாடுவா. நான் இந்த மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை என்று ஒரு இடத்துல பாடுகிறார். கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை என்று ஒரு பாசுரம் பாடுகிறார். என்னது, நம்மளை முகத்துக்கு நேர பார்த்தா இனிமையாக பேசுகிறார்கள், முதுகுக்கு பின்னாடி ஒரு அன்பும் கிடையாது, என்னென்னமோ என்னை பற்றி ஏசுகிறார்கள். அப்போ இதெல்லாம் அன்பு கிடையாது. இது என்ன உலக இயற்கை, உலகத்தில் மனை வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்பமே வேண்டாம்னு ஆழ்வார் ஒரு பக்கம் பாடுறார். இன்னொரு பக்கம் பாடினார், நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக் கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே, நன்னா கல்யாணமாகி குழந்தை பெற்று நல்ல பதவியை அடைந்து ஆனந்தப்படுவீர்கள் என்று இன்னொரு பக்கம் வாழ்த்துகிறார். சுவாமி குடும்பம் வேண்டாம்னு சொல்கிறாரா வேணும்னு சொல்கிறாரானால், பகவானுடைய கைங்கரியத்துக்கு உதவினால் குடும்பம் வேணும். தர்மத்துக்கு புறம்பாக கைங்கரியத்துக்கு தடையாக இருந்தால் அந்த குடும்பத்தோடு நாம் பாசத்தை வைத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக உதறி விட்டு பொறுப்பை தள்ளணும்னு ஆழ்வார் சொல்லவில்லை. பாசத்தை வைக்கக்கூடாது, பகவானிடத்தில் பாசம் வைக்கணும்னு தெரிவிக்கிறார். அப்படி விபீஷணன் முடிவெடுத்தான். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா, கால தேவதையாலே உந்தப்பட்டவனாய். எவ்வளவோ நல்லது, ரெண்டுமே விபீஷனுடைய வார்த்தையில் இருந்தான். சுனிவிஷ்டம் ரொம்ப அழகாக பிரியமாக, எப்படி சொன்னால் ராவணனுடைய மனசு ஏற்குமோ அப்படியும் பேசுகிறார். அதுக்காக பொய்யானதை பேசவில்லை. ஹிதம் வாக்கியம், அவனுக்கு எது நல்லதை ஏற்படுத்துமோ அதையும் பேசினார் விபீஷணன். ஆனால் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா, அவரை பார்த்து ரொம்ப தவறான வார்த்தைகளை பேசினார். ஒரு தாசன் அடிமையை எப்படி நடத்தலாமோ அதை போல ராவணன் பேசினார். துவாம் து திக் குல பாம்சனம், விபீஷணா நீ எங்கள் குலத்துக்கே ஒரு இழுக்காக பிறந்தாய், நீ எங்கள் குலத்துக்கு தகுந்தவனே அல்ல என்கிற அளவுக்கு விபீஷணனை பார்த்து ராவணன் பேசினாராம். இனிமேல் இங்கு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு விபீஷணன் முடிவெடுத்தார். ராமனை சென்று சரணமடைய வேண்டும்னு முடிவு செய்துவிட்டு, இன்னும் அங்கே போனால் என்ன நடக்கும்னு தெரியாது. விபீஷனுடைய தைரியத்தை பாருங்க. நாம் ஒரு வேலையில் இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு அலுவலகத்திலே இருந்தால் அடுத்த வேலையை தேடி அது கிடைத்து அங்கு வந்து சேருகிறேன்னு கழுத்து போட்டது பிறகுதான் இந்த அலுவலகத்தில் நான் விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் வேலையை விடுறதே கிடையாது. அடுத்த ஆசிரியத்தை பற்றி கொண்டு தானே இருக்கிற ஆசிரியத்தை விடுவோம். இந்த கம்பளி பூச்சியெல்லாம் போகுமே, ஒரு இலையில இன்னொரு இலைக்கு தாவும். அப்போ அடுத்த இலையில 2 காலை வச்சு பிடித்து கொண்டு தான் முன் இலையிலிருந்து காலை எடுக்கும். அதை போல விபீஷணனாவது லங்கையிலே இருந்து கொண்டு ராமனுக்கு ஒரு கடிதம் எழுதி, ராமா நான் உன்னை வந்து ஆசிரியக்கலாம்னு இருக்கேன், நீ ஏற்றுக்கொள்வாயா, நான் பண்ண தவறுகளையெல்லாம் தாண்டி ஏற்றுக்கொள்வாயான்னு தான் உறுதிமொழி வாங்கிட்டாரானால் எதுவுமே கேட்கவில்லை. இந்த இடம் அதர்மம், இங்கு இனிமேல் இருக்கக்கூடாது, நான் தர்மத்தின் வழி நிற்க வேண்டும்னு புறப்பட்டாரோ இல்லையோ, அதுதான் விபீஷணனுடைய பெருமை. புறப்படும் போது யாராவது கூட வருகிறார்களான்னு அழைத்தார். யாருக்கெல்லாம் இந்த இடம் அதர்மம்னு தோன்றுகிறதோ என்னோடு வரலாம்னா 4 ராட்சசர்கள் கூட வந்தார்களாம். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணஹ ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரீம் சேமாம் சராட்சசாம் ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா. அப்போ ராவணனிடத்தில் பார்த்து, ராவணா நான் புறப்படுகிறேன், நான் இல்லாமல் நீ எப்படி ஆனந்தமாக வாழ்வாயோ வாழ்ந்துகொள், இனிமேல் என்னால் நல்லது சொல்லி உன்னை திருத்த முடியும்னு தோன்றவில்லை. ராவணன் கேட்காத போது நல்லது சொன்னவன் விபீஷணன். கீழே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். சுவாமி அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஒரு அழகான சூத்திரம். பொதுவாக தர்மசாஸ்திரம் சொல்லுவது, ஒருவர் நம்மிடத்தில் வந்து கேட்டால்தான் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், கேட்காமல் யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. ஆனால் கேட்கப்படாமலேயே உபதேசம் பண்ணவர்கள் சில பேர் உண்டா. தாய்க்கும் மகர்க்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமேரே இது இருப்பதுன்னு ஒரு அழகான சூத்திரம். 5 பேர் மட்டும்தான் தன்னிடத்துல யாரும் நல்லது கேட்காவிட்டாலும் தன்னுடைய கருணையால் மற்றவாளுக்கு உபதேசிப்பாராம். இப்போ கண்ணன் பகவத்கீதையை உபதேசித்தார், தானாக சொன்னாராம்,
காலில் விழுந்து தான் அர்ஜுனன் கெஞ்சினான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவா பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூடச்சேதாக. எனக்கு இந்த யுத்தத்தை பண்ணணுமா இல்லையான்னு தெரியவில்லை. இது தர்மமா? மேலே தர்மத்தை நிலைநாட்ட போகிறோம்னு தோணினா தர்மம்னு தோன்றுகிறது. இத்தனை உறவினர்களை அழித்து நான் ராஜ்யத்தை அடையணும்னா அது அதர்மம்னு தோன்றுகிறது. எனக்கு என்ன செய்ய வேண்டும்னு தெரியவில்லை, நீ தான் உபதேசிக்க வேண்டும்னு லக்ஷ்மணன் அர்ஜுனன் கேட்கிறார். அதனால் கண்ணன் உபதேசித்தார். ஆனால் இந்த 5 பேர் கேட்காமலேயே உபதேசிப்பார்களாம். தாய்க்கும், தாய்னு சொன்னால் சீதை உலகத்துக்கே தாய், மாதா ஜெகன்மாதான்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி, உலகத்துக்கு தாயான சீதை. ராவணன் அவரிடத்தில் எந்த அறிவுரையும் கேட்கவில்லை. ஆனால் அவனுக்கு எத்தனையோ நல்வார்த்தைகளை சொல்லி பார்த்தாள். தாய்க்கு அந்த எண்ணம் உண்டு. அடுத்து மகன், மகன்னு சொன்னால் பிரஹ்லாத ஆழ்வான்னு அர்த்தம். ஹிரண்யகசிபு எந்த நன்மையும் கேட்கவில்லை, இன்னும் சொன்னதுக்கு கோபம் வேறப்பட்டா. பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். பொதுவாக குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏதாவது கற்றுக்கொண்டு வந்து நம்ம இடத்துல சொன்னால் தாய் தகப்பனார் ஆனந்தம் தானே படணும். பள்ளியில் ஓதி, குழந்தை எவ்வளவு சின்ன வயசு, ஒன்று 20 வயசு குழந்தை எதிர்த்து பேசவில்லை. சின்ன குழந்தை இப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரான். யாருமே அவனை பார்த்து கோவப்பட மாட்டார்கள். அதுவும் பள்ளி ஓதி வந்த தன் சிறுவன், பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாது, தன்னுடைய குழந்தை. அவன் என்ன அவ்வளவு பெருசு தப்பாக ஏதானு சொன்னான்னால் வாயிலோர் 1000 நாமம், பகவானுடைய நாமங்களை சொன்னதுக்கா இப்படி குறைச்சிக்கணும். குழந்தைன்னு பார்த்தாலும் கோவித்து கொண்டிருக்கக்கூடாது, தன் சிறுவன்னு பார்த்தாலும் கோவிக்கக்கூடாது, சொன்னது நாராயண நாமம்னு பார்த்தாலும் கோவம் வரக்கூடாது. ஆனால் ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி வெகுண்டு தூண் படைப்ப, அப்படி பொறுக்க முடியாமல் செய்தானோ இல்லையோ, அந்த ஹிரண்யகசிபுவுக்கும் பிரஹ்லாதன் நல்லதை எடுத்து உரைக்கிறார். அது மகன் செய்த உபதேசம். 3வது தம்பி, இதோ விபீஷணன் செய்யக்கூடிய உபதேசம். ராவணன் கேட்காத போதும் அவனுக்கு எல்லா நன்மைகளையும் எடுத்துரைத்தான். அப்போ முதல்ல தாய் சீதை, மகன் பிரஹ்லாதன், தம்பி விபீஷணன். இவர்னு சொன்னால் சுவாமி நம்மாழ்வார்னு அர்த்தம். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோன்னு ஆழ்வார் சொல்கிறார். நீங்கள் எங்கள் இடத்துல ஒன்றும் நல்லது கேட்கல, ஆனால் நான் உங்களுக்கு உபதேசிக்க போகிறேன். சொன்னால் விரோதம் இது, நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் எனக்கு தெரியும். ஆகிலும் சொல்லுவன், ஆனால் சொல்லுவது என்னுடைய கடமை, அதனால் சொல்லுகிறேன். ஆழ்வார் பாசுரம். அவருக்கு இந்த பண்பு உண்டு. கடைசியாக இவர் அடிபணிந்தார்க்கும், மாறன் அடிபணிந்து உய்ந்தவரான சுவாமி ராமானுஷர். அவரும் நாம் கேட்காமலேயே எல்லா அர்த்தங்களையும் உபதேசித்தாரோ இல்லையோ. இந்த 5 பேருடைய கருணை வேறு ஒரு நிலைன்னு தெரிவிக்கிறார்கள். பகவானுடைய கருணை குறைவு, கேட்டால் உபதேசிப்பார். இந்த 5 பேர் தான் கேட்கப்படாவிட்டாலும் உபதேசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி விபீஷணன் சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை. உத்பபாத கதாபாணிகி, கையில் ஒரே ஒரு கதையை பிடித்து கொண்டாராம். 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டாராம். ஆகாச மார்க்கத்தில் வேகமாக ராமன் எடுக்கும் இடத்தை நோக்கி வந்தார். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சக ராட்சசைஹி ராட்சசோபியேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் நசம்சயா. விபீஷண சரணாகதி என்பது சரணாகதியினுடைய பல அம்சங்களை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்தையும் காட்டக்கூடியது. சரணாகதின்னு சொன்னால் அதில் சில தேவைகள், சில முறைகள் எல்லாம் உண்டு. முக்கியமான முறை, சரணாகதி பண்ணும்போது இந்த காலத்திலோ செய்ய வேண்டும், இந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும், இந்த பயனுக்காகத்தான் செய்ய வேண்டும் என்று எந்த நியமும் கிடையாது. இன்னார் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பக்தி யோகம்னு சொன்னால் யார் வேதத்தை அध्यயனம் செய்து கர்மங்களை அனுஷ்டிக்க முடியுமோ அவர்கள் தான் பக்தி யோகம் செய்ய முடியும். ஆனால் சரணாகதியை அனைவரும் செய்யலாம். அப்போ இன்னார் செய்யலாம், இந்த இடத்துல செய்யலாம், இந்த காலத்தில் செய்யலாம், இந்த பயனுக்காக செய்யலாம், எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நிர்பந்தம் உண்டு, பகவான் நாராயணனிடத்தில் மட்டும்தான் செய்யலாம். அவர் தானே தாம் பெருமை எளிமை இரண்டும் பூர்ணமாக உடையவர். அந்த பகவானிடத்தில் சரணாகதி பண்ணும்போது 4 பேரை அழைத்து கொண்டு வந்தானோ இல்லையோ. விபீஷணன் 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டான் என்றால் 4 பேரை சேர்த்து கொண்டான்னு அர்த்தம். எந்த 4 நாள் நாம் பகவானை சென்று சரணாகதி செய்யும் போது 2 கைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டுமா, 2 கால்களையும் சேர்த்து கொள்ள வேண்டுமா. கை 2ஐயும் சேர்த்து கொண்டால் உன்னிடத்தில் கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். ஏதாவது உபகாரம் இருந்தால் இப்படி நீட்டுவோமோ இல்லையோ, இப்படி வச்சுட்டா என்ன அர்த்தம், கையில் ஒன்றும் கிடையாது. ஆகிஞ்சன்யம் என்று இதற்கு பெயர். கிஞ்சன அப்படின்னா ஏதோ ஒரு கை முதல். நான் கர்மயோகம் கொடுக்குறேன், நீ மோட்சம் கொடு. நான் பக்தி யோகம் செய்கிறேன், மோட்சம் கொடு. அர்ச்சனை செய்கிறேன், மோட்சம் கொடு. ஸ்தோத்திரம் செய்கிறேன், மோட்சம் கொடு. அப்படின்னா நான் ஏதோ ஒரு உபாயத்தை செய்து பகவானிடத்தில் மோட்சத்தை பெறுகிறேன்னு அர்த்தம்.
அதெல்லாம் கிடையாது, என் கையில் ஒன்றும் இல்லை, உன் கருணையால் மோட்சம் கொடுன்னு பிரார்த்தித்தால் ஆக்கிஞ்சன்யம்னு பெயர். அப்போ கைகள் இரண்டும் சேர வேண்டும், அதே சமயத்தில் கால் இரண்டும் சேர வேண்டும். சேராமல் இப்படி முன்ன பின்ன வச்சுருந்தோம்னா எங்கேயோ அவசரமாக புறப்படுறோம்னு அர்த்தம். நம்ம வேகமாக கிளம்பும்போது யாரானு வீட்டு வாசலில் வருவா, மெதுவாக நிதானமாக பேச ஆரம்பிப்பா, 10 வருஷம் கதையெல்லாம் பேசுவா. சமயம் நான் இப்போ புறப்படணும்னு காலை புறப்பட்டுட்டே இருப்போம், உடனே கதவை பூட்டுவோம், விளக்கையெல்லாம் அணைப்போம், ஏதானவர் புரிந்து கொள்வாரா, நாம் நேரமாகிறதும் தெரிந்து பாரான்னு பார்ப்போம். அதை போல் கால் ரெண்டு விலகி இருந்தால் எங்கோ அடுத்த இடத்துக்கு செல்ல போகிறேன்னு அர்த்தம். அது சரணாகதியிலே பொருந்தாது. எனக்கு உன்னை விட்டா வேற கதி கிடையாது, நீ தான் ஒரே கதி, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வார் பாடு. வேற புகழ் கிடையாது. உன்னை விட்டால் இன்னொருத்தர் இந்திரன் கொடுப்பார், சந்திரன் கொடுப்பார்னு வேற யாரும் நான் தேடி செல்ல முடியாது. நீ கொடுத்தால் எனக்கு மோட்சம் உண்டு, நீ கொடுக்காவிட்டால் நான் சம்சாரத்தில் தான் இருக்க வேண்டும். களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகண் மற்றிலேன் என்று ஆழ்வார் பாடுகிறார். நீ ஒருவன்தான் கதி என்று காட்டுவதற்கு கால்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா. தான் திருமோகூர் சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சிருப்பேன். சேவிக்கும் போது கால் ரெண்டு இப்படி முன்ன பின்ன வச்சுட்டு இருப்பேன். அப்படின்னா பிரயாணம் பண்ணிட்டே இருக்கார், நகர்ந்துட்டே இருக்காருன்னு அர்த்தம். அர்ச்சாமூர்த்திகள் பெருமாளை செய்வீங்கோ, கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காளோ. என்ன அர்த்தம்னால் இங்கிருந்து நான் புறப்படுவதாக இல்லை, ஒவ்வொரு ஜீவாத்மாயும் மோட்சத்துக்கு அனுப்பிவிட்டு தான் நான் நகருவேன்னு பகவான் உறுதியோடு இருக்காராம். அப்போ நமக்கும் கால் இரண்டும் சேர வேண்டும். அனன்ய கதித்துவம், வேறு செல்லிடம் புகலிடம் கிடையாதுன்னு அர்த்தம். கை இரண்டும் சேர வேண்டும். ஆக்கிஞ்சன்யம், உன்னிடத்துல கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அதுக்காக நாளையிலேருந்து பழம் வாங்கிட்டு போக வேண்டாமான்னு கேட்காதீங்க. அதை நாம் மோட்சத்துக்காக கொடுக்கவில்லையே, இந்த பழத்தை வச்சுன்னு மோட்சம் கொடு நான் கேட்குறோம். கொடுப்பதற்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவும் இல்லை என்று சொல்வது தான் ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லப்படுகிறது. பகவான் மோட்சம் அளிக்கிறேன்னு சொன்ன பிறகு என்னென்ன பழமோ புஷ்பமோ எல்லாத்தையும் சமர்ப்பிக்கலாம். அப்போ கை நன்னா இப்படி இருக்கலாம். சரணாகதி செய்யும் போது கைகளை கூப்பிக்கொள்ள வேண்டும். அப்போ 2 கை 2 கால் சேரணமும் இல்லையோ. அதை போல 4 ராட்சசர்களை சேர்த்து கொண்டானா விபீஷணன். ஒரு முகூர்த்த காலத்தில் நேர புறப்பட்டா. இப்போ வால்மீகி தெரிவிக்கிறார், விபீஷணன் ரொம்ப தூயவன்னு சொன்னார். என்ன தூய்மையினால், இங்கிருந்து கடலை தாண்டி பறந்து வருகிறாரோ இல்லையோ, கடல் எவ்வளவு புனிதமான நீர். ஒரு முறை கடலில் இறங்கி குளித்து விட்டு ராமன் இடத்துல வரலையாம். எப்படி இருந்தாரோ அப்படியே வந்தாரோ, அதுதான் தூய்மைன்னு தெரிவிக்கிறார். என் சாமி, குளிச்சால் தானே தூய்மை, குளிக்காமல் வருவது ஒரு தூய்மையானால் இவர் பண்ண போவதென்ன? சரணாகதி. சரணாகதியில் என்ன சொல்ல போகிறோம்? என்னால் எதையுமே பண்ண முடியாது, எனக்கு தகுதியே கிடையாது, நீ தான் மோட்சம் கொடுக்கணும், என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்க போகிறோம். அப்படி போகும்போது குளித்து விட்டு போகணும்னு ஒரு தேவை இருக்கக்கூடாது. சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம், ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் திருமலையிலே செய்து கொண்டிருந்தார். பெரிய திருமலை நம்பிகள் என்றவருக்கு ஆச்சாரியன் ராமாயணம் காலக்ஷேபம் சொல்லுகிறார். சொல்லும்போது யாரோ ஒரு பெரியவர், அவர் ஆராதனம் செய்யக்கூடிய ஒரு ராமர் சீதை லக்ஷ்மணன் விக்கிரகம், அந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து ராமானுஜரிடத்தில் கொடுத்து, நீரோ ராமாயணம் காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், இந்த விக்கிரகத்தை வைத்துக்கொள்ளும்னு கொடுத்தாராம். அதை வாங்கின ராமானுஜர் சிஷ்யரிடத்தில் பார்த்து, இந்த தேவையிடாதாரை உள்ளே ஏழ பண்ணுங்கோள்னு சொன்னாராம். ராமனுக்கு பேர் சொல்கிறார், தேவையிடாதார். என்னை வந்து நீ பற்ற வேண்டும் என்றால் சமுத்திரத்தில் குளித்து விட்டு வர வேண்டும்னு கூட ராமன் கேட்க மாட்டாராம். எப்படி இருக்கிறாயோ அப்படியே வா, அதுக்கு மேலே என்னிடத்துல யோக்கியதை இல்லையே, நான் என்ன தூய்மையாக இல்லையே, ஸ்நானம் செய்யவில்லை, எதையும் யோசிக்க வேண்டாம். சரணாகதி பண்ணணுங்கிற புத்தி வந்து விட்டால் எப்படி இருக்கிறாயோ அப்படியே செய்யலாம், அதுதான் தூய்மைன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே குளித்து விட்டு வந்தால் எதே போல் இருக்கும்னு வச்சுங்களேன். இங்கேருந்து நாம் கங்கையை குளிக்கணும்னு வடதேசத்துக்கு யாத்திரை போகிறோம். நேராக போனேன், பிரயாகராஜில் போய் இறங்கினேன், வாராணசியில் இறங்கினேன். சுவாமி கங்கை எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இந்த தெருவோடு போனீர்னா கங்கை வரும், போய் நன்னா குளிக்கலாம்னு சொன்னேன். சரி சுவாமி, கங்கையில் குளிப்பதற்கு முன்னாடி நான் ரொம்ப இப்போ தான் பிரயாணப்பட்டு வந்திருக்கேன், அதனால் நான் தூய்மையாக இல்லை, வேறு தான் ஒரு சின்ன குளம் இருக்கா, அந்த குளத்தில் குளித்து தூய்மைப்படுத்தி கொண்டு கங்கையில் போய் குளிக்கிறேன்னா. இந்த தோஷம், நீ போக்க வேண்டிய தோஷம் எத்தனையோ இருக்குது, அத்தனை பாபங்களையும் போக்கக்கூடிய கங்கை, நீ தூய்மை இல்லாமல் வந்து குளித்ததையும் சேர்த்து போக்கடிக்குமோ இல்லையோ. கங்கையில் குளிப்பதற்கு வேறொரு குளத்தில் நீராடணுங்கிற யோக்கியத்தை தேவையே கிடையாது. அதை போல் பகவானிடத்தில் சரணாகதி செய்யும்போது அனைத்து பாபங்களையும் ரட்சிக்கக்கூடியவர் இந்த குளிக்காமல் வந்ததுங்கிற பாபத்தையும் சேர்த்து அழித்து விட்டு போய்விடுவார். அப்போ எந்த ஒரு தேவையும் தான் ஒரு யோக்கியதையும் சம்பாதிக்கொள்ளாமல் இருந்தபடியே விபீஷணன் வந்தான். அவன் வருவதை சுக்ரீவன் வானரர்கள் பார்த்து விட்டார்கள்.
பார்த்தவுடனே ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சக ராட்சசைஹி ராட்சசः அப்யேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் நசம்சய. இதோ ஒரு ராட்சசன் வருகிறான், 4 ராட்சசர்களோட கூட்டிக் கொண்டு வருகிறான், நம்மை கொல்வதற்காக வந்தான் என்று சுக்ரீவன் முடிவெடுத்தார். விபீஷணனை பார்த்த உடனே சுக்ரீவன் சொல்ற வார்த்தை ஏஷ சர்வாயுதோபேதா, சர்வ அனைத்து ஆயுதங்களையும் உபேதா கையில் பிடித்து கொண்டு விபீஷணன் வருகிறான்னு சுக்ரீவன் சொல்றார். கீழே வால்மீகியுடைய ஸ்லோகம் என்ன? கதையை பிடித்து கொண்டு பறந்து வந்தான்னு ஸ்லோகம். இப்போ சுக்ரீவன் பார்க்கும்போது எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி வந்தான்னு பாடுகிறார். என்னது அவரே முன்னுக்கு பின் தப்பாக பாடுறாரே, ஒரு கதையை பிடிச்சிருந்தானா இல்லை கதை சார்கம் கட்கம் சக்கரம் அனைத்தையும் பிடித்து கொண்டானா? எத்தனை ஆயுதம் வச்சிருந்தார்னால் ஒரே ஒரு கதையைத்தான் வைத்திருந்தார். ஆனால் அந்த கதையை எவ்வளவு அழகாக பிடிச்சிட்டு இருந்தார்னால், இவர் இது மட்டுமல்ல எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த தெரிந்தவர், வல்லமை படைத்தவர்னு தோணித்தான் சுக்ரீவனுக்கு. இந்த ஒரு ஆயுதம் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே என்னமோ எல்லா ஆயுதங்களையும் பிடித்திருப்பது போல சுக்ரீவனுக்கு தோன்றியது. அதனால சர்வாயுதோபேதகான்னு சொன்னாராம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அழகான அர்த்தம் காட்டினார். அவனுக்கு கதையை பற்றி கவலையே கிடையாது. ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு ஒரு கதையோ வில்லோ வாளோ ஒரு பொருட்டே கிடையாது. இப்போ சுக்ரீவன் ஏன் பயந்தான் என்றால், விபீஷணன் கதையை இப்படி பிடித்து வந்திருந்தால் சுக்ரீவனுக்கு பயமே கிடையாது. அவன் என்ன பண்ணான், கீழே கதையை தொங்க விட்டு கைகளை இப்படி கூப்பி கொண்டு வந்தானான். அப்போ அவன் எந்த ஆயுதத்தை தெரியுமா ஏந்தி வந்தான்? சர்வாயுதோபேதா, அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி வந்தான்னு சொன்னால் அஞ்சலிங்கிற ஆயுதத்தை ஏந்தி வந்தாராம். அதுதான் சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம். ஐயோ, ராமனை பற்றின ரகசியத்தை யாரோ இவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள், மற்ற எந்த ஆயுதத்தையும் ராமனால் ஜெயிக்க முடியும், இந்த கையை ஊப்பி கொண்டு வந்தால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, தோற்று போய் விடுவார். அப்போ ராமனை தோற்கடிக்க வேண்டிய ஆயுதத்தை கையில் வச்சிருக்கானோ இல்லையோ, அதை பார்த்த உடனே சர்வாயுதோபேதா, இது ஒன்று போருமே, அனைத்து ஆயுதங்களாலும் சாதிக்க முடியாத காரியத்தை, ராமனை தோற்படிப்பதற்கான காரியத்தை ஒரே ஒரு அஞ்சலி பண்ணுமோ இல்லையோ, அஞ்சலி பரமா முத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்வார்கள். அஞ்சலின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அம் ஜலயதி இது அஞ்சலிகின்னு சொல்வா. என்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும். அம் பரமாத்மாவை, ஜலயதி ஜலயத்தின்னு சொன்னால் அப்படியே தண்ணீராக உருக்கிடுமா. நாம் பகவானை பார்த்து கையை கூப்பினோம்னால் ரொம்ப திடமாக கோபத்தோடு இருந்தவர் அப்படியே நீர் பண்டமாக உருகி போய் கருணையை நம்ம மேலே பொழிந்து விடுவாராம். அதனால் அஞ்சலின்னு பெயர். அந்த அஞ்சலியோடு சுக்ரீவன் பார்த்தான் விபீஷணனை. பார்த்த உடனே பயம். ஏன்னா சுக்ரீவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது, ராமனுக்கு விபீஷணனால் ஏதாவது தீங்கு வந்து விடுவோன்னு அவனுக்கு பயம். அதனால் விபீஷணன் இவனை பார்த்து கொன்று விடலாம் என்று முடிவெடுத்தார். உடனே குரங்குகள் எல்லாம் கூடின. இந்த கையில் ஒரு மலை எடுத்துட்டு தான் ஒவ்வொரு குரங்கும், இந்த கையில் ஒரு மரத்தை பிடிங்கிட்டு தான், ரெண்டையும் வச்சு எப்போ விபீஷணன் வருவான் சண்டைக்கு தயாராக இருக்கலாம்னு தான். இந்த இடத்துல சொல்லும்போது கிரஹீத் ஷாலான் உத்தம்ய சைலாம்ஸ்சன்னு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு கையிலையும் ஒரு குரங்கும் ஒரு மலையை எடுத்தது, ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டது, தயாராக இருந்ததுன்னு சொன்னேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சேத்து அணை கட்டப் போகிறார்களோ இல்லையோ, அங்கே ஆழ்வாருடைய பாட்டு, குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடின்னு பாடுகிறார். குரங்குகள், பல குரங்குகள் சேர்ந்து மலையை நூக்க, ஒரு மலையை தூக்கினன்னு தெரிவிக்கிறார். ஏன் ஒவ்வொரு குரங்குக்கும் ஒரு மலையை தூக்கலாமே, இல்லை ஒரு குரங்கே 2 மலையை தூக்குற அளவுக்கு சக்தி உடையது தானே, ஏன் பல குரங்குகள் சேர்த்து ஒரு மலையை தூக்கணும்னால், இல்லை குரங்குக்கு சக்தி நிறைய இருக்குது, அணை கட்டுவதற்கு கற்கள் குறைவாகத்தான் தேவை, அந்த கல் எண்ணிக்கையை விட குரங்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, அதனால் எல்லாருக்கும் கைங்கரியத்தில் பங்கு வேணும்னு ஆசை, அதனால் 10 குரங்கா சேர்ந்து ஒரு கல்லை தூக்கித்தான். ஆனால் சக்தி எவ்வளவுன்னு பார்த்தால் ஒவ்வொரு குரங்குக்கும் 2 மலையை தூக்கும் அளவுக்கு சக்தி உண்டு. அப்போ தயாராக இருந்தார்கள். பீஷணன் அழுகிறே வந்தான். வந்தவர் ஆகாசத்தில் தானே பறந்து வந்தார். லங்கையிலிருந்து கடற்கரை, கிழக்கு கடற்கரை வரைக்கும் பறந்து வந்தவர் 110 அடி பறந்து போயிருந்தால் ராமனே அமர்ந்து கொண்டிருப்பார், நேர அவரிடத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் சுக்ரீவன் நேர போகவில்லை, கடற்கரையிலேயே தான் நின்று கொண்டார். ஆகாசத்தில் நின்று கொண்டு சுக்ரீவனை பார்த்து பேசுகிறார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சுக்ரீவனிடத்துல தான் பிரார்த்தனை. நேர பகவானிடத்திலே போய் விபீஷணன் சரணாகதி செய்யவில்லை. அவனை பொறுத்தவரை பக்தர்கள் மூலமாகத்தான் பகவானை அண்ட வேண்டுமே தவிர நேர போனால் நம்முடைய நன்மை தீமைகளை பார்த்து கை கொள்ளலாம், தள்ளியும் விடலாம். மதில் மேல் பூனைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, பகவான் ஏற்றுக்கொள்வாரா தள்ளி விடுவாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தர்களை பற்றி கொண்டு போனால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார், அவனுக்கு நம்பிக்கை. அதனால் நிவேதயத்தை, நான் வந்திருக்கிறேன் என்று ராமனிடத்திலே நீங்கள் செய்தி சொல்ல வேண்டும். க்ஷிப்ரம், வேகமாக போய் சொல்லுங்கோன்னு சொன்னார்.
ஏன் 10 நிமிஷம் ஆனால் என்ன ஆகும்னா, நானும் ராட்சசன், எப்போ புத்தி மாறும்னு தெரியாது, இப்போ ராமனை பற்ற வேண்டுங்கிற உறுதி இருக்குது. என் புத்தி மாறுவதற்கு ராமனுக்கு என்றைக்குமே புத்தி மாறப்போகிறது கிடையாது, பக்தர்கள் ஒரு நாளும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்முடைய புத்தி மாறிப்படலாமோ இல்லையோ, அதனால் வேகமாக போய் சரணாகதி செய்துவிட வேண்டும். காலதாமதமானால் எனக்கே புத்தி மாறி சரி ராவணனோடையே இருக்கலாம்னு தோணிவிட்டால் என்ன செய்வது? அதனால் வேகமாக சொல்லுங்கோள். க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய. ராமன்தான் உலகத்துக்கெல்லாம் ஒரே புகழ். சரண்யன் என்று சொன்னால் சரணாகதியை யாரிடம் செய்கிறோமோ அவனுக்கு சரண்யன்னு பெயர். சரணாகதி செய்யக்கூடிய நமக்கு சரணாகதர்கள்னு பெயர். இப்போ சரண்யன் ராமன், சர்வலோக சரண்யன், உலகனைத்துக்கும் அவர்தான் புகழாக இருக்கிறார். எப்படி தெரிந்து கொண்டார் விபீஷணனால்? ராகவாய மகாத்மனே என்று 2 வார்த்தையை சேர்த்தார். ராகவன்னு சொன்னால் ரகுகுலத்திலே கண்ணுக்கு தெரியும்படி எளிமையாக வந்து பிறந்தாரோ இல்லையோ, அவதாரம் செய்தார்னு சொன்னாலே எளிமை இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை ராகவாயன்னு சொன்னார். மகாத்மனே, பிறந்தார் என்பதற்காக இவ்வளவுதான் பெருமை நினைக்க வேண்டாம், அவர் ரொம்ப பெரியவர் மகாத்மா. அப்போ பெருமை அளவில்லாதது. ஆனால் அப்பேற்பட்டவர் ராகவனாக வந்து பிறந்தாரோ இல்லையோ, அது எளிமையை காட்டுகிறது. அப்போ பெருமை எளிமை இரண்டும் உள்ளது. அதனால் அந்த ராமன்தான் சர்வலோக சரண்யன்னு புரிந்து கொண்டேன், அவனிடத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று செய்தி சொல்லுங்கள் என்று விபீஷணன் சொன்னார். சுக்ரீவன் கேட்டான், நீ யார்? நீ வந்திருக்கிறாய்னு சொல்லணும்னா நீ யார்னு முதல்ல சொல்ல வேண்டுமே. அதற்கு விபீஷணன் சொல்லுகிறார், ராவணோ நாம துர்வருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வர தஸ்யாக மனுஜோபிராதா விபீஷண இதி ஸ்ருதா. நானா ராவணன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பெரிய பாப்பி. ராவணோ நாம துர்வருத்தா, தீய நடத்தைக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் இருக்கணும், பிரசித்தமான ஒருவர் இருக்கணும்னால் அவர் தான் ராவணன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராவணோ நாம துர்விருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா, அவர் ராட்சசன், ராட்சச குலத்துக்கு தலைவன், ராஜாவாக இருக்கிறார். தஸ்யாகம் அவரோ பிராதா, அந்த ராட்சசேந்திரனான ராவணனுக்கு நான் பின் பிறந்த தம்பி. பிராதானா சகோதரன், அவரோ பிராதானா தம்பின்னு அர்த்தம். எதுக்கு தம்பின்னு சொல்கிறார்னால், ராவணன் எந்த கர்ப்பத்திலே வாசம் செய்துவிட்டு வந்து பிறந்தானோ அவனுக்கு பிறகு அதே கர்ப்பத்தில் நான் வாசம் செய்திருக்கிறேன், என் தாயினுடைய கர்ப்பத்திலே. அப்போது அவருடைய வாசனையெல்லாம் அங்கே ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ. அப்போ ராவணன் எவ்வளவு தீயவனோ அந்த தீமையெல்லாம் எங்கிட்டையும் ஒட்டின்னு இருக்கு. 2 பேரும் ஒரே கர்ப்பத்தில் தானே இருந்தோம். அவருக்கு முன்னாள் நான் கர்ப்பத்தில் இருந்திருந்தா நான் நல்லவனாக இருந்து அவர் கெட்டவராக இருந்திருக்கலாம். அவர் முதல்ல கர்ப்பத்தில் வாசம் பண்ணார், அப்போ அந்த தீமையெல்லாம் அந்த கர்ப்பத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும். அவருக்கு பின்னால் நான் வாசம் பண்ணேன்னா அவருடைய தீமையெல்லாம் எனக்கு ஒட்டி கொண்டு விட்டது. அதோடு மட்டுமல்ல, நானும் தீயவர். எனக்கே நிறைய சொத்து இருக்குது, தகப்பனாரும் நிறைய சொத்து கொடுத்துட்டு போனார்னால் 2 மடங்கு சொத்து இருக்கும் இல்லையோ. அதை போல் சொல்கிறாராம், நானே தீயவன். பேரை பாருங்கோ, விபீஷணஹா. பீஷணஹா அப்படின்னா பயப்படுத்தக்கூடியவன் அர்த்தம். விபீஷணஹா பல பல முறைகளையெல்லாம் தேர்ந்தெடுத்து பயப்படுத்துவாராம். அவர் தகப்பனார் பார்த்து பேர், அவர் அப்படி உண்மையாக வாழலை. தகப்பனார் விபீஷணன், மக்களை அப்படி துன்புறுத்துவான் பயப்படுத்துவான்னு நினச்சி தகப்பனார் பேர் வைத்திருந்தார். அப்போ பேரை பாருங்கோ, விபீஷணன். அப்போ நானே தீயவன். ராவணஸ்ய அவரோ பிராதா, ராவணன் இருந்த கருவிலே நான் பின் பிறந்தேனோ இல்லையோ, அப்போ அவனுடைய தீமைகளும் எனக்கு ஒட்டி கொண்டிருக்கின்றன. இதுக்கு நேர் எதிர்மறை பார்க்கலாம். ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் திருப்பாவையில் நற்செல்வன் தங்காய் என்று ஒரு பெண்ணை அழைக்கிறார். நற்செல்வன் ரொம்ப நல்ல இடையன் ஒருவன், அவனுடைய தங்கையேன்னு அழைத்தான். அப்போ என்ன அர்த்தம்னால், அவனே நற்செல்வன், அவனுடைய தங்கை இன்னும் நல்ல பெண்ணாக இருக்கணுமோ இல்லையோ, அதனால் நீ வான்னு அழைத்தாளாம். இது நேர் எதிர். ராவணனே தீயவன், அவனுடைய தம்பியான நான் ரொம்ப தீயவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார் விபீஷணன். என்னை பற்றி ராமனிடத்திலே போய் சொல்லுங்கோன்னு சொன்னார். சரின்னு சுக்ரீவன் ராமனிடத்திலே போனார். போய் பெரிய பேச்சுவார்த்தை துவங்கியது. ராமன் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறார். ரொம்ப ஜனநாயகம் பாருங்க, எல்லாரிடத்திலும் கேட்டு அவரவர்கள் கருத்து என்னன்னு ராமன் கேட்கிறார். முதல்ல சுக்ரீவன் பேசினார். வத்தியதாமேஷ தீவிரேன தண்டேன சச்சிவைசக ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய பிராதாஹ்யேஷ விபீஷணா. சுக்ரீவனுடைய கருத்து, இப்போதே அவனை சித்திரவதை செய்து கொன்றுவிட வேண்டும். எதிரியினுடைய தம்பி நேர நம்ம கையில் கிடைச்சால் அவனை எப்படி சித்திரவதை பண்ணால் ராவணனுக்கு பயம் ஏற்படுமோ அப்படி தீவிரமான தண்டனை கொடுத்து கொன்றுவிட வேண்டும் என்று சுக்ரீவன் சொன்னார். ராமனுக்கு இதை கேட்ட உடனேவே முகம் மெதுவாக கன்னி போக தொடங்கிவிட்டது. ஏன்னா ராமனுடைய எண்ணம் விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் சுக்ரீவனோ கொன்றுவிட வேண்டும்னு சொன்னார். அப்புறம் மற்றவர்கள் அங்கதன், ஜாம்பவான், மைந்தன் இப்படி ஒவ்வொருவராக பேசுகிறார்கள். மற்றவர்களெல்லாம் கொல்ல வேண்டும்னு சொல்லவில்லை. ஜாம்பவான் சொன்னார், இவன் எதிரியினுடைய கோஷ்டியிலிருந்து வந்திருக்கிறபடியால் உடனே நம்ப வேண்டாம், ரொம்ப முக்கியமான பதவியெல்லாம் கொடுக்க வேண்டாம், இவனை கண்காணிப்பிலே வைப்போம்.
நல்லபடியாக நடந்தால் ஏற்றுக்கொள்ளலாம்னு ஜாம்பவான் சொன்னார். அங்கதன் சொன்னான், இவர் வந்த காலத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, சண்டை தொடங்க போகிற நேரத்தில் வந்திருக்கிறாரே, அப்போ இவரை பார்த்தா சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னான். அது உடனே சுக்ரீவனும் சேர்த்துட்டான். ஆமாமா, துன்பம் தமையனாருக்கு ஒரு துன்பம் வரும்போது, இப்போ லங்கையை ராமன் வந்து சூழ்ந்து விட போகிறார், பெரிய ஆபத்து வரப்போகிறது ராவணனுக்கு. அந்த இக்கட்டான சமயத்தில் சொந்த அண்ணனையே விட்டு விட்டு இவன் ஓடி வந்து விட்டானே, நாளைக்கு நம்மையும் விட்டு ஓடிவிட மாட்டான் என்று என்ன நிச்சயம் என்று சுக்ரீவன் கேட்கிறார். ராமன் ஒரு நிமிஷம் சுக்ரீவனை பார்த்தாராம். என்ன சுக்ரீவா சொன்ன, தமையனாருக்கு இவனே தீங்கு விளைவிக்கிறானே நீ சொல்லுகிறாயா, நீ தானே வாலிய கொன்னைன்னு ராமனுக்கு எண்ணம். ஆனால் நேரம் அவனுக்கு சொல்லலை. அப்போ ராமன் தெரிவிக்கிறார், ஐயோ சுக்ரீவா அப்படி பார்க்க முடியாது, எல்லா நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிதுப்புத்திராக பவ சுஹൃதோவா பவத்விதா என்று ராமனுடைய ஸ்லோகம். ராமன் சொல்றார், சுக்ரீவா அப்படி பார்க்காதே, உலகத்தில் எல்லா தம்பிகளும் பரதனை போல் இருக்க மாட்டார்கள்னு சொன்னாரா ராமன். ஐயோ அப்படி பரதன் தான் எப்போ பார்த்தாலும் ராமனுக்கு பக்தியோடு இருப்பார், அதை போல ராட்சசர்களிடத்தில் எதிர்பார்க்காதே, எல்லா அண்ணன் தம்பிகளும் பரதனை போல் தம்பி போல் இருக்க மாட்டார்கள். இது முதல்ல சொன்னார். அடுத்தது தன்னையே கொண்டாடிக்கிறார், என்னை போல் எல்லா மகன்களும் இருக்க மாட்டார்கள், மத்விதாவா பிதுப்புத்திராக, எல்லா தம்பிகளும் பரதனை போல் இருக்க முடியாது, எல்லா மகன்களும் என்ன போல் இருக்க முடியாதுன்னு சொன்னார். சுக்ரீவன் மெதுவாக பார்த்தார், ரொம்ப தற்பெருமை பேசிக்கொள்ளுகிறாரே, நம்ம பற்றி எல்லாம் பேச மாட்டாரான்னா கடைசியில் ராமன் சேர்க்கிறார், சுஹൃதோவா பவத்விதா, உன்னை போல நண்பனையும் நான் பார்த்ததில்லை சுக்ரீவா, பரதனை போல தம்பி கிடையாது, என்னை போல மகன் கிடையாது, உன்னை போல நண்பன் கிடையாது, எனக்கு விபீஷணனால் துன்பம் ஏற்படுமோன்னு சொல்லிதானே நீ இவ்வளவு பயப்படுகிறாய், அவனை கொன்றுவிட வேண்டும் நினைக்கிறாய், உன் கருத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று ராமன் சொன்னார். ஆனால் இவா யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை சந்தேகப்படணும், அவனை கொன்றுவிட வேண்டும், அவனை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். ராமனுக்கு மெதுவாக முகம் சுண்டி 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 போகிறது. இதை ஹனுமானால பார்க்க முடியவில்லை. அவர் எழுந்து பேசத் தொடங்கினார். ந வாதாத்து நாபி சங்கர்ஷாத்து நாதிக்யார் நச்ச காமதா வக்ஷ்யாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராமகௌரவாத். இப்போ நான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன், இதை யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ந வாதாத், என்னமோ உங்களோட வாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நாபி சங்கர்ஷாத், உங்களோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை. ந ஆதிக்யாத், உங்களை விட நான் ஞானத்தில் உயர்ந்தவன் என்பதற்காகவும் சொல்லவில்லை. நச்ச காமதா, எனக்கு விபீஷணத்தில் தனிப்பட்ட எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் உண்மையான வார்த்தையை சொல்லுகிறேன், யதார்த்தம் வக்ஷ்யாமி, உண்மையான வார்த்தை சொல்லுகிறேன். ஒரே காரணம் என்ன தெரியுமா, ராம கௌரவாத், ராமனுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நீங்கள் எல்லாம் விபீஷணனை கொல்லணும்னு சொன்னால் ராமனால் கேட்க முடியாமல் முகம் கன்னி போகிறது. அவனுடைய அபிப்பிராயத்தை பார்த்து தொண்டர்களாமல் நாம் நடக்கணுமே தவிர நம்முடைய அபிப்பிராயத்தை அவர் மேலே திணிக்கக்கூடாது. மேலும் உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி உண்டு? நீங்கள் யாராலும் லங்கைக்கு போனீர்களா? விபீஷணனை பார்த்தீர்களா? நான் ஒருவன் தான் சென்று கண்டிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், விபீஷணன் நல்லவன், அவன் செய்தது ஒரு தவறும் அல்ல. இந்த காலத்தில் வந்தானே என்றால் இந்த காலத்தில் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. தன்னுடைய தமையனார் தீயவர், ராமன் நல்லவன்னு பார்த்தார், அதனால் விட்டு ஓடி வந்தால் இதில் எந்த தவறுமே கிடையாது என்று ஹனுமான் தான் பேசுகிறார். ராமன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு மெதுவாக தான் பேசத் தொடங்கினாராம். நானும் கொஞ்சம் பேசலாமா? மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம், எனக்கும் 1-2 கருத்துகள் உள்ளன, நான் முன்வைக்கலாமான்னு மெதுவாக ராமன் கேட்டார். எல்லாரும் தூக்கி வாரி போட்டது. ஐயோ, உன் கருத்து தான் ராமா முக்கியம், என்ன கருத்தோ சொல்லுன்னு சொன்னார்கள். அப்போ ராமன் என்ன பண்ணார், சுக்ரீவன் சொன்னது ஒரு பட்சம், ஹனுமான் சொன்னது ஒரு பட்சம், ரெண்டையுமே ஓரளவுக்கு ராமன் ஏற்றுக்கொண்டார். சுக்ரீவன் சொன்னதையும் முழுவதாக தள்ளவில்லை, ஹனுமான் சொன்னதையும் முழுதாக தள்ளவில்லை. இதிலிருந்து ஒரு பகுதி எடுத்துக்கொண்டார், சேர்த்து புதுசாக ஒரு கருத்தை தான் முன்வைத்தார். சுக்ரீவன் சொன்னது என்ன, விபீஷணன் பாபி, அதனால் கொல்ல வேண்டும். ஹனுமான் சொன்னது என்ன, விபீஷணன் நல்லவன், அதனால் ஏற்க வேண்டும். ராமன் பார்த்தார், விபீஷணன் பாபிங்கிறத இங்கேருந்து எடுத்துக்கிறேன், ஆனாலும் ஏற்க வேண்டும்ங்கிறத இங்கேருந்து எடுத்துக்கிறேன், இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன. எனக்கு நண்பன் என்று ஒருவன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் நான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் சுக்ரீவா. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவனுக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவற்றோடு நான் ஏற்றுக்கொள்வேன், தோஷங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன்னு ராமனுடைய வார்த்தை. அதுக்கு வியாக்கியாத்தா சொல்ற, அப்படி அர்த்தம் கிடையாதான். தோஷம் இருக்கணுமேனு ராமன் ஆசைப்படுறாராம்.
தோஷம் இருந்தால்தான் ராமனுடைய பெருமை என்னன்னு உலகத்தில் தெரியும். நல்லவர்களை ஏற்றுக்கொண்டான் ராமன்னு சொல்கிறது எனக்கு பெருமை கிடையாது. தாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டால் தானே பெருமை. இப்போ தோஷமும் இருக்கட்டுமே, இருந்தால் எனக்கு நல்லதுன்னு ராமனுடைய அபிப்பிராயம். அதை வெளிப்படுத்தினார். ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பாதரம் எஃப் பரித்யஜேத் என்று சொன்னார். நசர்வே பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிரதிவ்யாம்ச்சைவ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. சுக்ரீவனுக்கு என்ன சந்தேகம்? சரி, ராமன் நண்பன்னு வேஷமிட்டு கொண்டால் கூட ஏற்றுக்கொள்வார், குற்றங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். சரி, அவனால் இவருக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் என்ன செய்வது? ரட்சிக்கணும் இல்லையா? ராமனை ரட்சிக்க வேண்டுமேனு சுக்ரீவனுக்கு எண்ணம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் ராமர். பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம்ச்சைவ ராட்சசான். அது யக்ஷர்களோ கந்தர்வர்களோ கிண்ணறர்களோ ராட்சசர்களோ அருசரர்களோ தனித்தனியாக வந்தாலும் சரி, கூட்டமாக வந்தாலும் சரி, அங்குள் அக்ரேண தான் ஹன்யாம். என்னுடைய கை வேண்டாம், என்னுடைய ஒரு விரல் வேண்டாம், விரல் நுனியாலே அவர்களையெல்லாம் அழித்து விடுவேன்னு ராமன் சொன்னார். பெரியவர்கள் தெரிவிப்பார்கள், என்னமோ முன் அவதார நினைவுக்கு வருது போல் இருக்கு. ஏன்னா நிருசிம்மாவதாரத்தில் தான் விரல் நுனியால் கிழிச்சார். அந்த அவதாரம் ராமனுக்கு நினைவு வந்துடுத்தான். அப்போ யாராக இருந்தாலும் விரல் நுனியாலே கிழிப்பேன். இச்சன்னு ஹரிகணேஸ்வர, நான் ஆசைப்பட்டால் யாரையும் அழிக்க முடியும்னு ராமன் சொன்னார். சுக்ரீவன் யோசித்தார். அப்போ ஆசைப்பட வேண்டியதுதானே, என்ன எதற்கு கூட்டிக் கொண்டு வந்தீர்? நீரே ஆசைப்பட்டு ராவணனை அழித்திருக்கலாமே, என்னை எதற்கு உதவியை நாடினீன்னு சொன்னால் கடைசி வார்த்தை ஹரிகணேஸ்வர. நான் ஆசைப்படவே தானே நீ இன்னைக்கு குரங்குக்கு அரசனாக இருக்கிறாய். அதே போல நான் ஆசைப்பட்டால் யாரையும் அழிக்க முடியும், நீ கவலைப்படாதேன்னு ராமன் தெரிவித்தார். அதுக்கு மேல் அழகான 2 கதைகளை தானும் வர்ணிக்கிறார் சுக்ரீவா. இந்த 2 கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரூயதேஹி கபோதேன சத்ரு சரணமாகதா அர்ச்சிதச்ச யதாநியாயம் ஸ்வைஷ்ச மாம்சேர் நிமந்திரிதா. 2 பறவைகள் ஒரு மரத்திலே இருந்தன. அதுக்குள்ளே ஒரு வேடன் வந்தார். வந்து ஒரு பெண் பறவையை அடித்து கொன்று விட்டு அவர் அப்படியே காட்டில் சுற்றி கொண்டிருந்தார். மழைக்காலம், அவருக்கு ஒன்றும் உணவு கிடைக்கவில்லை. எங்கு போனாலும் உணவு கிடைக்காமல் மறுபடியும் அந்த ஆண் பறவை இருந்த மரத்தடியிலே வந்து குளிர தாங்க முடியாமல் அமர்ந்து கொண்டிருந்தாராம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஆண் புறா பார்த்தது, நம்முடைய மனைவியை கொன்றவன்னு பார்த்து தான் பழி வாங்கியிருக்கணுமோ இல்லையோ, ஆனால் பார்த்து தான் நம் மரத்தின் அடியிலே வந்து இருக்கிறான். அப்போ சரணாகதன், என்னை தேடி சரணம்னு வந்திருக்கிறான். இவனுடைய பசியை நான் தான் போக்க வேண்டும்னு சொல்லி அவன் ஏதோ குளிர் போக்குவதற்காக ஏற்படுத்தியிருந்த நெருப்பிலே இந்த பறவை போய் விழுந்து தானே உயிரை கொடுத்து அவனுக்கு உணவாகி விட்டதாம். இப்படி ஒரு கதை கேள்விப்படுறோம் சுக்ரீவா. அப்போது இந்த இடத்து கதைக்கும் என்னுடைய சரித்திரத்தும் ஒத்துக்குமையை பாரு. அங்கு 2 பறவைகள், இங்கு நானும் சீதையும். அங்கு வந்த வேடன் ஒரு பறவையை கொன்று விட்டான், பெண் பறவையை. இங்கு ராவணன் கொல்லவில்லை, சீதையை சிறை பிடித்து வைத்திருக்கிறான். அங்கு திரும்ப சரணம்னு சொல்லி வந்தது யாரு? எந்த வேடன் கொன்றானோ அவனே திரும்பி வந்தான். இங்கு ராவணன் வரவில்லை, தவறே செய்யாத அவன் தம்பி விபீஷணன் தான் வந்திருக்கிறான். அங்கிருந்த பறவை உயிரை கொடுத்து அவனை ரட்சித்தது. நான் இப்போ உயிரையெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவனை அபயம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டால் போரும். அப்போ ராவணன் சீதையை கொன்றிருந்து அவனே திரும்ப வந்து சரணம்னு சொல்லி நான் உயிரையே கொடுத்து அவனை ரட்சித்தாலும் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ஒரு பறவை பண்ணதை ராமன் பண்ணார்னு சொல்லும். அப்போ விபீஷணனை கைவிட்டேன் என்றால் நாளைக்கு வசிஷ்டர் என்ன மன்னிக்க மாட்டார்னு ராமன் தெரிவிக்கிறார். 14 ஆண்டுகள் காடு முடிஞ்சு நான் திரும்ப நாட்டுக்கு போவேன், என்னென்னலாம் நடந்ததுன்னு வசிஷ்டர் கதை கேட்பார். நான் ஒன்றுனா சொல்லிகிட்டே வருவேன். அப்போ விபீஷணன் ஒருவன் சரணாதி செய்வதற்கு வந்தான், அவன் நிறைய பாபம் செய்தவன், அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவனை விலக்கி விட்டேன்னு நான் சொன்னால் வசிஷ்டர் என்ன சொல்லுவார்? உங்கள் தகப்பனார் சொன்னது தப்பு, நீ 14 ஆண்டுகள் இல்லை காட்டிலேயே தான் வாழணும், உனக்கு ராஜ்யம் ஆளுவதற்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சுடுவார் விபீஷணா. அதனால் சுக்ரீவா அவனை ஒரு நாளும் நான் தள்ள மாட்டேன்னு ஒரு கதை சொன்னார். இன்னொரு கதை சொன்னார், வியாக்ர வானர சம்வாதம்னு ஒன்று. ஒரு மனிதனை ஒரு புலி துரத்தி கொண்டு வந்தது. அந்த மனிதன் நேர போய் ஒரு மரத்தில் ஏற பார்த்தாராம். புலி கீழே மரத்துக்கீழே நிற்கிறது. இவர் பாதி ஏறினோடனே மேலே பார்த்தா மேலே ஒரு பெரிய குரங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மேலே போனால் குரங்கு அடிக்கும், கீழே வந்தால் புலி கடித்து சாப்பிட்ரும், என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அந்த குரங்கு பேச தொடங்கியது. கவலைப்படாதே, நீ மேலே வா, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு குரங்கு சொல்லித்து. சரின்னு நம்பிக்கையோடு இந்த மனுஷன் மேலே போனார். 2 பேரும் சேர்ந்து நான் தூங்கும்போது நீ விழித்திரு, நீ தூங்கும்போது நான் விழித்திருக்கிறேன் முடிவு செய்தார்கள். முதல்ல மனுஷன் தூங்கினான், குரங்கு விழித்திருந்தது. இந்த புலி மெதுவாக பேச தொடங்கித்தான். குரங்கே, உன்னுடைய மாம்சம் அவ்வளவு ருசியாக இருக்காது, எனக்கு ஒன்றை சாப்பிடணும்னு ஆசை கிடையாது, அந்த மனுஷனைத்தான் எனக்கு சாப்பிட வேண்டும், அவனை கீழே தள்ளிவிடுன்னு சொல்லித்து.
ஆனால் குரங்கு கேட்கவில்லை. இல்லை அவன் சரணாகத்தன், என்னுடைய மரத்தை அடைக்கலமாக நாடி வந்தான், நான் தள்ளிவிட மாட்டேன்னு குரங்கு சொல்லிடுத்தான். சரின்னு விட்டது புலி. குரங்கு தூங்க போச்சு. மனுஷன் எழுந்து கொண்டான். புலி திரும்ப கேட்டது, மனுஷா ஒன்றை சாப்பிடணும்னு எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு குரங்கு மாம்சம் தான் ரொம்ப பிடிக்கும், குரங்கை கீழே தள்ளி விடுறியான்னு கேட்டான். இதுதான் மனுஷ புத்தியாச்சே. உடனே யோசித்தது, ஆமாமா குரங்கை நம்ப முடியாதுன்னு குரங்கை கீழே தள்ளி விட்டுட்டானோ. அந்த குரங்கை கீழே விழுந்தது. புலி மெதுவாக தட்டி கேட்டது, மனுஷனை நம்பாதேன்னு நான் சொன்னேன் கேட்டாயா? ஏதோ தள்ளி விட்டுட்டான் பாரு. குரங்கு கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம மனசு போல் இருக்கு. அதனால் அந்த குரங்கு கிட்ட திரும்ப கேட்டது, எனக்கு ஒன்றை சாப்பிடணும்னு ஆசை கிடையாது, மனுஷனுடைய தன்மையை புரிய வைப்பதற்காகத்தான் அப்படி நாடகம் ஆடினேன், இப்போவும் நான் உன்னை விட்டு விடுகிறேன், நீ மரத்துக்கு மேலே ஏறி மனுஷனை தள்ளி விடுன்னு சொல்லித்தான். குரங்கு உடனே தலையை ஆட்டித்து, ஆட்டை கண்டிப்பாக தள்ளி விடுறேன்னு சொல்லித்து மரத்தை ஏறத் தொடங்குகிறது. மனுஷனுக்கு உள்ள வயத்தில் நெருப்பு. ஐயோ நாம் முதல்ல ஒழுங்காத்தானே இருந்தோம், இப்போ இந்த குரங்கு வந்து தள்ளிவிட போகிறதேன்னு பயந்தான். பாதி மரத்தை ஏறிவிட்டு அந்த குரங்கு பார்த்து சொல்லித்தான், கவலைப்படாதே, நீ எப்போ என்னை சரணமாக பற்றினாயோ நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன்னு சொல்லித்து. இல்லையே புலிகிட்ட வாக்கு கொடுத்தியன்னா அப்போ தான் என்ன உயிரோடு அது விடும். அதனிடத்துலேருந்து தப்பிப்பதற்காக நான் சொன்னேனே தவிர உன்னை ஒரு நாளும் விடமாட்டேன்னு அந்த குரங்கு சொல்லித்தான். அந்த இடத்துல சரணாகதி இருக்கு சுக்ரீவா. அப்ப விபீஷணனை என்ன செய்தாலும் ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரிஃப் பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா, உயிரை கொடுத்தாவது சரணாகதனை ரட்சிக்க வேண்டும். இதுதான் எங்கள் ஆச்சாரியன் எனக்கு சொல்லி கொடுத்தது, இக்ஷ்வாகு வம்சத்தில் தர்மம். அதிலிருந்து நான் மாற முடியாது, அதனால் விபீஷணனை ஏற்கத்தான் வேண்டும்னு சொன்னார். அவர் இத்தனை சொன்ன உடனே சரின்னு சுக்ரீவனும் ஏற்றுக்கொண்டான். என்னுடைய மனசு அப்படி தான் சொல்கிறது, மமாப்பியந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் மமச்சாப்பியந்தராத்மா சுத்தம் அதுக்கு மேல் தஸ்மாத் க்ஷிப்ரம் சஹாஸ்மாபிஹி துல்லியோ பவது ராகவ. அப்போ சுக்ரீவன் தெரிவிக்கிறார், அதை ஆமாம் எனக்கு விபீஷணன் நல்லவன்னு தோன்றுகிறது, அவனையும் உனக்கு தம்பியாக்கி கொண்டு எனக்கு நிகராக நீ மதிக்க வேண்டும்னு சுக்ரீவனே பிரார்த்திக்கிறார். இதுதான் ஒரு பக்தன் சேர்த்து வைப்பது பகவானோடுன்னு சொல்லுவார்கள். சரின்னு சுக்ரீவன் புறப்பட்டார். நான் போய் விபீஷணன் அழைத்து கொண்டு வருகிறேன். அவன் காத்திருக்கிறான் ஆகாசன். புறப்பட்டாரோ இல்லையோ, பகவான் மறுபடியும் நிறுத்தினான். சுக்ரீவா நீ இப்போ இங்கேருந்து போவாய். போன உடனே ஒருவேளை நாம் இந்த 15 நிமிடங்கள் பேசுவதற்குள் ராவணனே மனசு மாறி என்னிடத்துல சரணாகதி செய்யணும்னு வந்து நின்று கொண்டிருந்தால் நீ திரும்ப ஓடி வராத. ஐயோ நம்ம விபீஷணனை பற்றி தானே விவாதம் பண்ணோம், ராவணனை ஏற்கலாமான்னு விவாதம் செய்யவில்லையேன்னு யோசிக்காதே. ராவணனே வந்திருந்தாலும் நான் அவனை ஏற்கத்தான் போகிறேன். ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். அது விபீஷணனோ ராவணனோ யாராக இருந்தாலும் நான் அவர்களை ரட்சிக்கிறேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இது என்னுடைய ஒரு விரதம் தீட்சை. ஒரே ஒரு முறை சரணம்னு ஒருவன் சொல்லி என் காலிலே விழுந்தால் அவனை உலக அனைத்திலிருந்தும் நான் ரட்சிக்கிறேன். ஏன்னா இப்போ விபீஷணனுக்கு பல கோணங்களிலிருந்து துன்பம். ராட்சசர்களை விட்டு வந்தபடியால் அவர்களும் கொல்ல பார்ப்பார்கள். ராவணனுடைய தம்பி ராட்சசனானபடியால் தேவர்களும் கொல்ல பார்ப்பார்கள். இதோ சுக்ரீவனும் கொல்லணும்னு பார்க்கிறார். இவா யாரும் உன்னை துன்புறுத்தாமல் நான் அபயமளிக்கிறேன்னு ராமன் தெரிவிக்கிறாராம். சரின்னு விபீஷணனை அழைத்து வந்தான் சுக்ரீவன். நேர வந்து காலிலே விழுந்தார். நான் அனைத்தையும் விட்டுவிட்டேன் ராமா, பரித்யக்தா மயாலங்கா ரத்னானிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்ச. என்னுடைய வாழ்க்கை சுகம் ராஜ்யம் அனைத்தும் உன் திருவடிகள் தான், நான் அனைத்து உறவுகளையும் ஒட்டி விட்டுத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி காலிலே விழுந்தான். ராமனும் ஏற்றுக்கொண்டார். அவனையும் தனக்கு தம்பின்னு ஆக்கி கொண்டு எழுந்து அமரச் சொன்னாராம். வச்சசா சாந்த்வயித்வைனம் லோச்சனாபியாம் பிவன்னிவ ஆக்யாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். ராமனுக்கு கொஞ்சம் வருத்தம், இவ்வளவு நாழி விபீஷணனை காக்க வைத்து விட்டேனே, மேலும் அவனை இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வர வைத்து விட்டேனேன்னு ராமனுக்கு வருத்தமா. எவ்வளவு தூரம் வந்திருக்கார் அவர்? 100 யோஜனை கடலை தாண்டி வந்திருக்கார். ராமன் இவரை கை கொள்வதற்காக அயோத்தியிலிருந்து புறப்பட்டு சேதுக்கரை வரைக்கும் வந்திருக்கிறார். அப்போ யார் அதிகமாக நடந்ததுன்னா ராமன் தான். ஆனால் ராமனுடைய எண்ணம், இந்த 4 அடியை அவனை நான் வர வைத்திருக்க கூடாது, நான் லங்கைக்கு போய் விபீஷணனை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவனை வர வைத்து 10 நிமிஷம் ஆகாசத்தில் நிற்க வைத்து துன்பப்படுத்தி விட்டேன் என்று எண்ணம். அதனால் தன்னுடைய பேச்சால் இப்படி வருடி கொடுப்பது போல சாந்த்வயித்வா. ஒருத்தர்கிட்ட நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவளை எப்படியானு சரி பண்ணுறதுக்கு ஏதானு பேசி பார்ப்போமோ இல்லையோ, அதை போல பேசினாராம். ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த ஒரே வார்த்தையில் விபீஷனுடைய துன்பம் அனைத்தும் அழிந்து விட்டதாம். ஆக்யாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம் என்று தெரிவித்தார் ராமன். விபீஷணா, ராட்சசர்களுடைய பலம் என்ன?
ராட்சசர்களுடைய பலவீனம் என்ன, எனக்கு உண்மையாக சொல்லுன்னு ராமன் கேட்டார். நீ இதை கேட்டு விபீஷனுக்கு ஏன் ஆனந்தம்னா, உண்மையாக என்ன சொல்லியிருக்கணும், உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்னன்னு கேட்டுக்கணுமோ. இவர் ராட்சசன் தானே, ஆனால் அவனை ராட்சசன் ராமன் சேர்க்கவில்லை. எப்போ சரணாகதி செய்தானோ இனிமே விபீஷணனை இக்ஷ்வாக்கு குலத்தில் ராமன் சேர்த்துட்டாராம். என் தம்பின்னு எப்போ சொன்னேனோ அவன் இனிமே ராட்சசன் கிடையாது. அப்போ ராட்சசர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தனித்து பேசினார். விபீஷணன் ஆனந்தப்பட்டான். இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி, பரதனுக்கு தலையில் பாதுகையை வைத்தாயாமே, அதை போல உன் திருவடிகளை என் தலையிலே வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தான். ராமனும் திருவடிகளை கொடுக்க விபீஷண சரணாகதி பிரகரணம் முடிந்தது. அடுத்தது எப்படி கடலை தாண்ட வேண்டும்னு யோசிக்க தொடங்கினார்கள். ராமனுக்கு புது பக்தனுல்யோ, விபீஷணிடத்தில் அதிகமான ஆசை. விபீஷணிடத்தில் கேளுங்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ பண்ணலாம்னு ராமன் தெரிவித்தாராம். சரின்னு அனைவரும் விபீஷணிடத்தில் போனார்கள். அவர் சொன்னார், எனக்கு தெரிந்தது ஒரே ஒரு மருந்து. சில மருத்துவர்கள்லாம் இருப்பா, நமக்கு தலைவலின்னு போனாலும் அதே மருந்து தான் கொடுப்பா, கால் வலின்னு போனாலும் அதே மருந்து தான் கொடுப்பா, கை வெட்டுப்பட்டிருக்கனாலும் அதே மருந்து, எனக்கு தெரிஞ்சது ஒரு மருந்து தான், அது ஒன்று தான் கொடுப்பேன்னு சொல்லுவாள். அதை போல் விபீஷணன் சொன்னார், நான் துன்பத்தில் இருந்தேன், சரணாகதி செய்தேன், இப்போ இன்பமாக இருக்கேன். அப்போ ராமனுக்கு கடலை தாண்ட வேண்டும் என்றால் சமுத்திரராஜனிடத்திலே ராமன் சரணாகதி செய்யட்டும்னு சொன்னார். யார் சரணாதி பண்ணுறதுன்னு ஒரு தராதரம் இல்லையா? பகவானிடத்தில் சரணாதி பண்ணலாம், ராமனேவா சரணாதி பண்ண முடியும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பலித்தது ராமனுக்கும் பலிக்கும் என்று விபீஷணன் சொன்னார். சரின்னு ராமனும் ஒப்புக்கொண்டார். 3 நாட்கள் சரணாதி செய்தார். தத சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தீரிய ராகவா அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேஹே. 3 நாட்களுக்கு தரையிலே தர்பத்தை பரப்பி கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கையை கூப்பி சமுத்திரராஜனிடத்திலே பகவான் பிரார்த்தனை செய்தார், சரணாகதி செய்தார். 3 நாட்கள் இரவுகள் முடிந்தும் அவன் வருவதாக இல்லை. ராமனுக்கு கோபம் ஏற்பட்டது. நான் என்னமோ இவனை அழிக்காமல் இருப்பது என்னுடைய பலவீனம்னு நினைக்கிறான். பொறுமையை யாரிடத்துல காட்டணுமோ அவர்களிடத்துல தான் காட்டணும் போல் இருக்கு. சமுத்திரராஜனிடத்துல பொறுமை பலிக்கவில்லை. இனி அவனுக்கு தண்டனை கொடுக்கிறேன். கடல்னு ஒன்று இருந்தால் தானே குரங்குகள் தாண்டுவதற்கு கஷ்டம். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளமங்கமாக, கடலையே வற்றடித்து விடுகிறேன், நன்னா நடந்தே குரங்குகள் எல்லாம் லங்கைக்கு போகலாம்னு ராமன் சொன்னார். உடனே லக்ஷ்மணனை பார்த்து வில்ல எடுத்துடுவான்னு சொன்னார். சாபமானய சௌமித்ரே சரஞ்ச ஆஷீவிஷோபமம்னு ராமாயண ஸ்லோகம். சாபமானய லக்ஷ்மணா வில்ல கொண்டு வான்னு சொன்னார். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவர்? இவர் திரும்ப பார்த்தால் கொண்டுடட்டுமான்னு கேட்கக்கூடியவர். ஒரு நினைச்சா ராமன் ஒன்று நினைச்சா அதை 10 மடங்கு செய்து நடத்தக்கூடியவரோ இல்லையோ. இவருக்கு இப்போ சமுத்திரத்தை அழிக்கணும்னு ராமனுக்கு எண்ணம். வில்ல கொண்டு வான்னு லக்ஷ்மணன் இடத்துல சொன்னார். லக்ஷ்மணன் ஓடி போய் வில்ல மட்டும் கொண்டு வந்து ராமன் இடத்துல கொடுத்தாராம். என்ன லக்ஷ்மணா, அம்பு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? வில்ல மட்டும் வச்சுன்னு இதான பண்ண முடியுமா? போய் அம்பை எடுத்துடுவான்னு ராமன் சொன்னார். சின்னதாக ஒரு அம்பை எடுத்துன்னு வந்து கொடுத்தாராம். இந்த அம்பை வச்சிருந்து ஏதோ சாதாரண மனுஷர்கள் அழிக்கலாம், சாகரத்தையா அழிக்க முடியும், பெரிய பலசாலியான அம்பை எடுத்துடுவான்னு சொன்னார். அப்புறம் உயர்ந்த அம்பை கொண்டு வந்து கொடுத்தாராம். வியாக்கியாதாக்கு புரியல. ஏன் லக்ஷ்மணன் நன்னா தானே காரியம் செய்யக்கூடியவர், ராமனுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிந்திருக்குமே, ஏன் முதலிலேயே பெரிய அம்பையும் வில்லையும் சேர்த்து கொண்டிருவில்லைனால்? 2 பேருக்கும் பாசம். சமுத்திரராஜனும் ஆதிசேஷனும் 2 பேருமே பகவானுக்கு தொண்டர்கள் தானே. பார்க்கடலுக்கு மேலே தான் ஆதிசேஷன் இருக்கார், அதுக்கு மேலே பகவான் சயனிக்கிறார். இப்போ 2 வேலைக்காராலும் விட்டு கொடுக்க மாட்டாளோ இல்லையோ. முதலாளி இடத்துல நான் பண்ண தப்ப அவர் சொல்லக்கூடாது, அவர் பண்ண தப்ப நான் சொல்ல மாட்டேன். அதை போல சாகரத்தை அழிக்க போறார் ராமன்னு சொன்னால் லக்ஷ்மணருக்கு அதில் எண்ணம் கிடையாது. அதனால வில்ல மட்டும் கொடுக்கிறார், அம்பை மட்டும் கொடுக்கிறார். அப்புறம் உயர்ந்த அம்பை கொடுத்தார். அதை எடுத்து பூட்டி பிரம்மாஸ்திரத்தை எய்ய போனார். பிராமேண அஸ்திரேண சயோஜ்ய பிரம்மதண்ட நிபம்சரம் சயோஜ்ய தனுஷி சிரேஷ்டே விசகர்ஷ மகாபலஹா. பிரம்மாஸ்திரத்தை வில்லிலே பூட்டினார். எய்ய போகும்போது திராகி திராகின்னு சமுத்திரராஜன் ஓடி வந்தார். இல்லை ராமா, என்னை அழித்து விடாதே, மன்னித்து விடுன்னு காலில் வந்து விழுந்தார். அவர் வந்து சரணாகதி பண்ணி, உனக்கு வழி கொடுக்கிறேன், நீ இந்த கடலை தாண்டுவதற்கு நலன் முதலானவர்கள் கல்லை தூக்கி கடலிலே போட்டால் அது மிதக்கும். எப்படி ஒரு கீழே பாறை இருந்தால் எப்படி நிற்குமோ அதை போல இந்த கல் நிற்கும், நீங்கள் சேத்துவை கட்டி தாண்டி செல்லலாம் என்று சமுத்திரராஜன் வழி சொன்னார். உடனே ராமன் மாறி போயிட்டார். இல்லை சமுத்திர, உனக்காக நான் இந்த அம்பை எடுக்கலை, உனக்கு யாராவது விரோதிகள் இருந்தால் சொல்லு, அவர்களை அழிக்கிறேன்னு மாற்றிவிட்டார். எடுத்த தினமோ சமுத்திரராஜனை அழிப்பதற்கு. அவர் சரணாகதி செய்த உடனே உனக்காக எடுக்கவே இல்லை, நீ வருவாய்னு எனக்கு தெரியும்,
உனக்கு யாராவது விரோதிகள் இருப்பார்களே, அவர்கள் யாருன்னு சொல்லுன்னு கேட்டாராம். உடனே சமுத்திரராஜன், வடக்கு திசையிலே யாரோ சிலர் தவறான முறையில் என்னுடைய தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னார். முமோச்சதம் சரம் தீப்தம் பரமம் சாகர தரிசனம் தேன தன் மருதாந்தாரம் பிருத்திவியாம் கில விஸ்ருதம் அக்ரதர்சன கர்மாணு உக்ரதர்சன கர்மாணா பகவஸ்திர தஸ்யவஹா. எங்கோ வடக்கு திசையிலே தவறான சில அரக்கர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை அழித்து விடு என்று சொல்றார். தான் இருந்த இடத்திலிருந்தே அம்பை விட்டு பல கோடி லட்ச யோஜனைகள் தாண்டி இருந்த தீயவர்களை ராமன் அழிச்சுட்டாராம். கூரத்தாழ்வான் கேட்டார், இதே போல ஒரு அம்புல ராவணனை அழிச்சிருக்கலாமே, இவ்வளவு 100 யோஜனையில் இருக்காரே, எங்கேயோ இருக்கிற விரோதிகளை அழித்த தெரிந்தவனுக்கு இங்கே அழிக்க தெரியாதானால் சக்தி உண்டு, ஆசை இல்லை, போய் சண்டையிட்டு அவனை கொல்ல வேண்டும்னு ராமன் ஆசைப்பட்டார். சரின்னு சாகரன் சமுத்திரராஜன் சொன்னபடிக்கு 5 நாட்களிலே சேதுவை கட்டினார்கள். கட்டி இங்கிருந்து அந்த பக்கம் போய் என் லங்கையை தானும் பார்வையிட வேண்டும். அதுக்காக ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டார்களாம். இந்த பக்கம் ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமான் எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். இன்னொரு மலைக்கு மேலே ஏறி ராவணன் நின்று கொண்டிருக்கிறார். திருக்கூட்ட மலைக்கு மேலிருந்து வானரப்படை எப்படி இருக்குன்னு ராவணன் பார்க்கிறார். ராவணனுடைய லங்கை எப்படி உள்ளதுன்னு ராமன் பார்க்கிறார். 2 பேரும் மலைக்கு மேலே இருக்கா. சட்டுன்னு சுக்ரீவன் ராவணனை கண்டுவிட்டார். கோபப்பட்டு அவரோட நேர மல்ல யுத்தத்துக்கு தாவி சென்றாராம். பெரிய கோரமான யுத்தம் நடந்தது. கடைசியில் ராவணன் மாயையோடு யுத்தம் செய்ய தொடங்கினார். இனி நம்மால் முடியாதுன்னு புரிந்து கொண்டு சுக்ரீவன் திரும்ப ராமனிடத்திலே வந்து ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டாராம். ராமன் ரொம்ப வருத்தப்பட்டார். சுக்ரீவா, ஏன் இப்படி செய்தாய்? நீ ஒரு அரசன், இதை போல திடீரென்று முடிவெடுக்கக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் அப்புறம் சீதை எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காவிட்டால் என்ன? உன்னை போல ஒரு நண்பனை தியாகம் செய்து சீதையை பெற்று நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை இழந்தால் எனக்கு பரதனோ சத்ருகனோ லக்ஷ்மணனோ சீதையோ யார் இருந்தாலும் ஆனந்தப்பட முடியாது. இனிமேல் இதை போல் சாகச செயல்களை செய்யாதே என்று சொன்னார். சரின்னு இவர்கள் படையை தயார் செய்தார்கள். அப்போது ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். கிழந்து எத்தனையோ உபதேசம் பார்த்துருக்கோமோ இல்லையோ, ராவணனுக்கு அவனுடைய மாதாமக தாய் வழி தாத்தா தான் மால்யவான் என்று இருந்தார். மாலி, சுமாலி, மால்யவான் என்று 3 அண்ணன் தம்பிகள், பெரிய நாஸ்திகா. மால்யவான் ராவண இடத்துல வந்தாராம். ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் பண்ண காரியத்தை நீயும் தொடர்ந்து நன்னா நடத்தி கொண்டு வருகிறாய், பகவானை எதிர்த்து சண்டை இடுகிறாய். நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளவோ பண்ணியிருக்கோம், விஷ்ணுவை எதிர்த்து அவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். அப்புறம் மாலி சுமாலி இருவரையும் பகவான் அழித்து விட்டார். மால்யவான் ஒருவர் தான் மிச்சம் இருந்தார். அந்த மால்யவான் வந்து ராவண இடத்துல சொல்லுகிறார், ராவணா, இந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்பா என்று எனக்கு தோன்றவில்லை. ராமனுடைய பலம் மிகவும் அதிகமாக உள்ளது. ததஸ்து சுமஹா பிராஜ்ஞா மால்யவான் நாம ராட்சசா தன்மஹ்யம் ரோச்சதே சந்திஹி சஹராமேர ராவண எதர்த்தம் அபியுக்தோசி சீதா தஸ்மை பிரதீயதாம். உன்னால ராமனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோன்றவில்லை. சந்தி, 2 பேரும் சமரசம் செய்து கொண்டு விடலாம், இதுதான் எனக்கு சரின்னு தோன்றுகிறது. ராமன் தார்மிகனாக இருக்கிறான் என்று மால்யவான் சொன்னார். இந்த ராவணன் கேட்டுக்கொண்டாரோ இல்லையோ, அவர் திரும்ப சொன்னாராம், மால்யவானே தாத்தாவே, உமக்கு ராமன் தார்மிகன்னு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லட்டுமா? ராமன் பரம தார்மிகன், ரொம்ப உயர்ந்த தார்மிகன்னு எனக்கு தெரியும்னு ராவணன் சொன்னான். மால்யவானுக்கு ஒரு புறம் ஆனந்தம். ஓ சரி, பிள்ளை புரிஞ்சுட்டான் போல் இருக்கு, ராட்சச குலம் அழியப் போவதில்லை, ராவணன் ராமனோடு சமரசம் செய்து கொள்ளப் போகிறான், நல்ல புத்தி வந்து விட்டதுன்னு மால்யவான் நினைச்சார். அப்போ ராவணன் சொல்லுகிறார், அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நான் அவனை ஒரு நாளும் வணங்க மாட்டேன். த்விதா பஜ்யேயம் அப்யேவம் ந நமேயம் தூ கஸ்யசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா. அவர் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வணங்குவதற்கு என்னுடைய ஸ்வபாவம் என்னைக்கு இடம் கொடுக்காது. என்னை 2ஆக வெட்டினால் கூட, பொதுவாக ஒரு உடம்பை 2ஆக வெட்டினா என்ன ஆகும்? இப்படி 2ஆக ஒருத்தர் வெட்டினா பின்பகுதி பின்னால் விழும், முன்பகுதி முன்னோக்கி விழுமோ இல்லையோ. ராவணன் சொல்றார், என்னை 2ஆக வெட்டினா கூட ராமன் காலில் என் உடம்பு விழாது, 2 பக்கமும் பின்னாடி தான் விழுமா. த்விதா பஜ்யேயம் அப்பியேவம் ந நமேயம். என் உயிரே இல்லாமல் உடல் மட்டும் கீழ் விழுந்தால் கூட ராமன் காலை நோக்கி ஒரு நாளும் விழாது, பின்னாடி தான் விழும். ஏஷமே சகஜோ தோஷா, என்னோடு கூட பிறந்த ஒரு ஸ்வபாவம் இது. ஸ்வபாவத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. ராமன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நான் அவனை வணங்க மாட்டேன் என்று ராவனுடைய கூற்று. வேடிக்கையாக சொல்லுவார்கள், ஒரு உபன்யாச தலைப்பு வச்சுக்கலாம், ராவணனும் நம்மாழ்வாரும். விசித்திரமாக இருக்குல்ல, ராவணனும் கும்பகர்ணனும் வச்சுக்கலாம், நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும்னு போடுவா. ராவணனும் நம்மாழ்வாரும்னு சேர்க்கலாமா? என்ன சேர்க்கலாம்னா, நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடினார், கடியன்
கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனென்னே கிடக்குமெல்லே என்று நம்மாழ்வாருடைய பாட்டு. நம்மாழ்வாருக்கு பகவானிடத்தில் ரொம்ப காதல். அவருடைய தோழி ஐயோ கண்ணன் இடத்துல இருக்கிற தீமைகளை எல்லாம் எடுத்து சொன்னால் காதலை விட்டு விடுவாள் நம்மாழ்வார்னு ஆசைப்பட்டான். அவன் ரொம்ப கடியவன் கள்வன் அப்படின்னு சொன்னாராம். ஆழ்வா திரும்ப சொன்னா, உனக்கு கள்வன்னு மட்டும்தான் தெரியும், கண்ணுடைய குற்றங்களை நான் சொல்லட்டுமா? கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன், ரொம்ப குரூரமானவன் எனக்கு தெரியும். ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்னே கிடக்குமெல்லே, எத்தனை குற்றம் இருந்தாலும் என் நெஞ்சு அவனை விடுவதாக இல்லைன்னு நம்மாழ்வார் பாடினார். என்ன ஒத்துமை பாருங்க. எவ்வளவு நன்னவனாக இருந்தாலும் நான் அவனை பற்ற மாட்டேன்னு ராவணனுடைய வாக்கியம், எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் அவனைத்தான் பற்றுவேன்னு ஆழ்வாருடைய வாக்கியம். ரெண்டு எதிர் துருவங்களுக்கு ரெண்டு பேர். அப்போ ராவணன் அவனை ஒரு நாளும் பற்ற மாட்டேன்னு தவிர்த்தான். சரி, யுத்தம்தான் நடக்க வேண்டும்னு முடிவாயிற்று. அப்போது பெரிய யுத்தம் நடந்தது. எத்தனையோ வீரர்கள் மாண்டு போனார்கள். அதில் ஒரு நாள் யுத்தம் நடக்கும்போது தான் ராவணன் சண்டையிடுவதற்கு வருகிறான். லக்ஷ்மணனோடு சண்டை நடந்தது. அப்போதுதான் அந்த சக்தி என்கிற ஒரு ஆயுதத்தை பிரயோகித்து லக்ஷ்மணன் மயங்கி விழுந்து விடுகிறான். ராவணனுக்கு ரொம்ப ஆனந்தம். அவன் உடம்பை தூக்கி கொண்டு லங்கைக்கு போய் அதை ரொம்ப கோரமாக சித்திரவதை பண்ணி அரக்கர்களெல்லாம் அதோடு விளையாட விட்டு அரக்கர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும்னு ராட்சணனுக்கு ஆசை. ராவணனுக்கு சரின்னு வந்தார். லக்ஷ்மணனுடைய உடம்பை தூக்கிட்டு போகலாம்னு ஒரு கையால் தூக்கினாராம். தூக்க முடியல. சரி, ரெண்டு கையால் தூக்கி பார்த்தார், தூக்க முடியவில்லை. 10 பேரை கூட அழைத்து கொண்டு தூக்கி பார்த்தாராம், தூக்க முடியவில்லை. எந்த ஒரு ராவணன் கைலாச மலையையே ஒரு கையால் தூக்க தெரிந்தவனோ அவனால் தூக்க இயலவில்லை. ஹிமவான் மந்தரோ மேருஹு திரைலோக்கியம் வா சகாமரைஹி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் ந சக்கியோ பரதானுஜா. மேருமலையையே கூட ராவணன் தூக்கலாமே தவிர பரதனுடைய தம்பியான லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை. இவன் முயற்சிக்கும் போதே ஹனுமான் வேகமாக வந்தார். அவன் மார்பிலை எட்டி உதைத்தார். அவன் விழுந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளே இப்படியே போய் லக்ஷ்மணனை பிடிச்சார், தூக்கி பறந்துட்டே போயிட்டார். சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேஹே என்று வால்மீகி பாடுகிறார். சத்ருவாக லக்ஷ்மணனிடத்தில் தீய எண்ணத்தோடு ஒருவன் நெருங்கினால் தூக்கவே முடியாதான். அன்போடு ஒருவர் நெருங்கினால் ரொம்ப அனாயாசமாக தூக்கிட்டு போயிட்டாராம். அப்போ நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். பற்றுடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு ஆழ்வார் பாடினார். நாம் பக்தியோடு பகவானை அணுகினால் ரொம்ப எளியவனாக இருப்பாரோ. நாம் கட்டினா கூட யசோத கிட்ட கட்டுப்பட்டபடிக்கு கட்டுப்பட்டு விடுவார். பிறர்களுக்கு பக்தி இல்லாதவர்களுக்கு அரிய வித்தகன், அவன் எப்படிப்பட்டவன் யாராலையுமே அவனை அளவுபடுத்த முடியாது, ஜெயித்து விட முடியாது. இது எப்படி? தானே யோசித்து செய்வாரோ. இவன் நல்லவன், இவனிடத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம், இவன் தீயவன், இவனிடத்தில் இப்படி நடக்கலாம்னு பகவான் யோசிப்பாரானால் லக்ஷ்மணன் மயங்கி இருக்கும்போது தானே ராவணனால் தூக்க முடியாமல் ஆனால் ஹனுமான் தூக்கினார். அதை போல பகவானுடைய இயல்பு இது. அவர் ஒன்றும் யோசித்து இப்படி நடக்கணுங்கிற தேவை கிடையாது. நாம் பக்தியோடு அணுகினால் ரொம்ப லகுவாக இருப்பாராம். நாம் பக்தி இல்லாமல் அணுகினால் குருவாக இருப்பார். அப்படி லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு ஹனுமார் வந்தார். உடனே ராமன் சண்டைக்கு வருகிறார். அவர் வருவதற்குள் ஹனுமானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. கோரமான யுத்தத்தில் நிறைய அம்புகளாலே ராவணன் ஹனுமானை தாக்கி விடுகிறார். ராமனோடு எத்தனையோ நேரம் யுத்தம் செய்த போதும் ராமனுக்கு கோபமே வரவில்லை. சரின்னு ராவணன் பார்த்தார், எப்படியான் இவரை கோபப்பட வைக்க வேண்டும். இவரை தாக்கினால் கோபம் வரவில்லை. அந்த ராமனை சுமந்து கொண்டு ஹனுமான் இருக்காரோ இல்லையோ, அந்த ஹனுமான் பேரிலே அம்புகளை எய்ய தொடங்கினான் ராவணன். 1, 10, 20 அம்பு பட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு அம்பு பட்டால் ஹனுமானுக்கு உயிர் போய்விடுமா. அந்த நிலை வரும்போதுதான் ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமேயிவான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். பகவானுக்கு ஜிதக்ரோதா, குரோபத்தை வென்றவன் வால்மீகி பேர் கொடுத்தாரு. இப்போ கோபம் ராமனை வென்று விட்டதான். ஹனுமான் துன்பப்படுகிறார், தாக்கப்பட்டார்னு பார்த்த உடனே ராமன் கோபத்துக்கு வசப்பட்டு பெரிய யுத்தத்தை செய்ய தொடங்கினார். அவனுடைய தேரை அழித்து, பாகனை அழித்து, கொடியை அழித்து, வில்லை அழித்து அனைத்தையும் உடைத்தார். ததஸ்ய அபிசங்கிரமிய ரதம் சச்சக்கரம் சாஸ்வத்வஜ சத்ர மகாபதாகம் சசாரதிம் சாசனிசூல கட்கம் ராம பிரசிச்சேத சிதை ஷராக்ரைஹி. அவனுடைய அனைத்து ஆயுதங்களையும் ராமன் அழித்தார். அழித்துவிட்டு ஒரே ஒரு அம்பு பிரயோகித்திருந்தால் ராவணனுக்கு உயிர் போயிருக்கும். அப்போ சொல்லுகிறார், கச்ச அனுஜானாமி ரணார்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிம் சர ராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி ரதீச்சதன்வி ததாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தா. ராவணா, நீ ரொம்ப அடிபட்டு விட்டாய், திரும்பவும் உன்னுடைய லங்கைக்கு போ. கச்ச,
நான் எனக்கு தெரியறது நீ ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறாய் என்று திரும்பவும் லங்கைக்கு போய் நன்னா மருந்தெல்லாம் போட்டுக்கோ, எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ மருந்து போட்டுக்கோ, இரவு முழுவதும் நன்னா யோசித்துப்பார், திரும்பவும் நாளைக்கு யுத்தத்துக்கு வர வேண்டுமான்னு யோசித்துக்கொள், நாளைக்கு மன்னிப்பு கேட்டு வந்தாய் என்றால் நீ பிழைத்து கொள்ளலாம், இல்லை திரும்ப ரதத்திலே ஏறி வில்லை பிடித்து வந்தாய் என்றால் ததா பலம் ரக்ஷசிமே ரதஸ்தா, அப்போது ராமனுடைய உண்மையான பலம் என்ன என்று நீ பார்ப்பாய் என்று ராமன் சொன்னார். திரும்ப அனுப்பி வைத்து விட்டார். ராவணன் போனார், புத்தி மாறுவதாக இல்லை. கும்பகர்ணன் அனுப்பினார், அவனும் மடிந்து போனான். இந்திரஜித்தை அனுப்பினார், அவனும் மடிந்து போனான். கடைசியில் ராவணன் வருவதற்கு முன்னால் மூலபலம் என்று ஒரு பெரிய சேனை ராவணனுக்கு உண்டாம். அந்த மூலபலத்தை அனுப்புகிறார், நீங்கள் போய் ராமனை அழித்து விடுங்கோள் என்று. ஏகம் ராமம் பரீட்சிப்பிய சமரே ஹந்தும் அருகத வருஷந்த சர வருஷாணி பிராவர்கால இவாம்புதாக. எப்படி மழைக்காலத்தில் எல்லா மேகங்களும் ஒரே இடத்துல சேர்ந்து நன்னா மழை பொழியுமோ அதை போல வீரர்கள் அனைவரும் ராமன் ஒருவனையே சூழ்ந்து கொண்டு அவனை அழித்து விட வேண்டும்னு ராவணன் சொல்லுகிறார். கம்பர் பாடுகிறார், கடம்பொரா மதக்களிறு தேர் பரி மிடை காலான் படம் பொறாமையின் நனந்தலை அனந்தனும் பதைத்தான் விடம் பொறாது இரி அமரர் போல் குரங்கினம் மிதிக்கும் இடம் பொறாமையால் இரிந்து போய் வடதிசை இருத்த. பிரளயம் வந்தால் எப்படி மக்கள் எல்லாம் பூமியில் இருப்பதற்கு இடமில்லாமல் ஓடிப்போவார்களோ அதை போல் இந்த பெரிய படை வருவது, அதில் காலாட்படை உண்டு, தேர் வீரர்கள் உண்டு, மேலே குதிரை வீரர்கள் உண்டு, யானை வீரர்கள் உண்டு, ரத கஜ துரக பதாத்தின்னு சொல்கிறாளோ இல்லையோ 4 விதமான வீரர்களும் உண்டு. அவர்கள் வருவதை பார்த்து குரங்குகள் ஓடத் தொடங்கின. ராமன் பார்த்தார், நாம் ஒருவனாக இந்த படையை அடிப்போம் என்று முன்னே வந்தாராம். ததோ ராமோ மகாதேஜா தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவருஷம் வவருஷக. பெரிய மழை போல ராமன் வில்ல வச்சுன்னு அம்பே விடலையாம். ஒரு முறை தொட்டு விட்டுட்டார்னால் அந்த யுத்தத்தை மேலே அந்த வில்லே நடத்தி கொள்ளுமா. அப்படிப்பட்ட சாரங்கம் உதைத்த சரமழைன்னு ஆண்டாள் சொல்லுகிறாளே, அப்படி யுத்தம் செய்தார். யுத்தம் தொடங்கும் போது ஒரே ஒரு ராமன் கள்ளப்பட்டாரா ராட்சசர்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நாழி போச்சா வேகத்தை ராமன் கூட்டினார். 2 ராமர்கள் யுத்தம் செய்வது போல் இருந்தால் ராட்சச இங்கிருந்து அம்படிக்கிறது இங்கேருந்து அம்படிக்கிறது. ஒருவேளை 2 ராமர்கள் இருக்காளோன்னு தோணித்து. இன்னும் கொஞ்சம் நேரமாச்சு, 4 ராமர்கள் இருப்பது போல் இருந்தான். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என உருவு கறந்துன்னு ஆழ்வார் பாடுகிறார். ஒரு ராமனா 2ஆ 3ஆ இல்லை அநேகம் ராமர்களா, எத்தனை பேர் என்றே தெரியாமல் அனைவரையும் அழித்தானாம். கம்பர் ஒரு பாடலில் பாடுகிறார், ஆனை 1000 தேர் 10,000 அடல்பரி 1 கோடி சேனை காவலர் 1000 பேர் படின் கவந்தம் 1 எழுந்தாடும் கானம் 1000 கவந்தம் நின்ற ஆடிதன் கவின்மணி கணில் என்னும் ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடிய தினிதன்றே என்று கம்பர் பாடுகிறார். ஆனை 1000 யானைகள், தேர் 10,000 10,000 தேர் வீரர்கள், அடல்பரி 1 கோடி குதிரை வீரர்கள், சேனை காவலர் 1000 காலாட்படை. இத்தனை பேர் உயிரிழந்தால் அப்போது யுத்த பூமியிலே தலையில்லாத ஒரு உடல் கபந்தம்னு பெயர். அந்த கபந்தம் எழுந்து அப்படியே நாட்டியம் ஆடுமா. அதை போல 1000 கபந்தங்கள் நாட்டியம் ஆடினால் ராமனுடைய சாரங்கத்தில் இருக்கிற மணி கணீல் அப்படின்னு ஒரே ஒரு தடவை சத்தம் போடுமா. எத்தனை நாழி அந்த மணி சத்தம் போட்டதுனால் ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடிய தினிதன்றேன்னு தெரிவிக்கிறார். 7.5 நாழிகைன்னா 3 மணி நேரம்னு அர்த்தம். 3 மணி நேரத்துக்கு கணியல் 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 கணியல்னு ஒழிச்சிருக்கணும்னால் கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை அடிக்கும், அப்போ 3 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை ஒலித்திருக்கும். ஒரு தடவை ஒலிக்கணும்னா 1000 கபந்தங்கள், ஒரு கபந்தத்துக்கு ஆனை 1000 தேர் 10,000 அடல்பரி 1 கோடி சேனகாவலர் 1000. அத்தனை பேரையும் பகவான் தானும் முடித்து விட்டார். அதற்கு பிறகு ராவணன் தானே யுத்தத்துக்கு வந்தார். அனிதர சாதாரணமான யுத்தம். அந்த யுத்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே சொல்ல முடியாதான். இப்போ ஆகாசம் இருக்குது, ஆகாசத்தை ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கணும்னு வச்சுங்களேன், என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? இதை போன்றது ஆகாசம்னு வேற ஒன்றுமே, ஆகாசத்தை போன்றது ஆகாசம். கடலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? கடலை போலத்தான் கடல்னு சொல்லலாம், வேற எந்த அவ்வளவு பெரிய நீர்நிலையும் கிடையாது. அதை போல ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்ததே, அதற்கு தான் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமானால் ககனம் ககனாகாரா சாகர சாகரோபமஹா ராவணாவணையோர் யுத்தம் ராம ராவணையோரிவ. வேற எடுத்துக்காட்டு கிடையாது. அந்த யுத்தம் போல் அந்த யுத்தம் இருந்தது என்று மட்டும்தான் சொல்ல முடியும்னு தெரிவிப்பார்கள். ஆனால் ஆண்டாள் கிள்ளி களைந்தானேன்னு பாடினான். வீர பத்னி, ஒரு பெரிய வீரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணாலும் மனைவி ஒப்புக்கொள்ள மாட்டாளாம். ரொம்ப எளிமையாக யுத்தத்தை நடத்தினார் தானே சொல்லுவாள். அப்போ இப்பேற்பட்ட யுத்தத்தை ராமன் நடத்தினது
கிள்ளிக் களைந்தான் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்படி ராவணனோடு யுத்தம் செய்தார். கந்தர்வாப்சரசாம் சங்கா, தான் இந்திரன் தன்னுடைய தேரை அனுப்பினார். மாதலி என்று அந்த தேரோட்டிக்கு பெயர். இந்திரனுடைய தேரிலே ஏறி அமர்ந்து கொண்டு மாதலி தேர் முன்பு கோல் கொள்ளன்னு ஆழ்வாருடைய பாசுரம். தேர் ஓட்டணும்னாலே முன்னோக்கித்தானே செல்ல வேண்டும். அதன் மாதலி தேர் கோல் கொள்ள, கோலை வச்சுட்டு தேரை ஓட்டினான்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன தேர் முன்பு கோல் கொள்ள, பின்னாடி ஓட்டுவாளானால் இதுவரைக்கும் மாதலி தேர் ஓட்டினது இந்திரனுக்கு. இந்திரன் ஒரு நாள் நின்று ராவணனோட சண்டை போட்டதே கிடையாது, ஓடி ஓடித்தான் பழக்கம். அப்போ இன்னைக்கு தான் முதல் முறை மாதலி முன்னோக்கி தேர நடத்துகிறாராம். அப்படி யுத்தம் நடந்தது. ராமனும் ஒரு அம்பை விட்டார். ச விருஷிஷ்டோ மகாவேகா ஷரீராந்தகரஃப் பரஹ விபேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனஹ நிபபாத அந்தரிக்ஷாச்ச புஷ்பவிருஷ்டிஸ்ததா புவி கிரந்தி ராத்யவரதம் ராகவரதம் துராவாபா மனோகரா. ஒரு அம்பை எய்தார். பிரம்மாஸ்திரத்தாலே ராவணனுடைய மார்பை பிளந்தார். அவனும் உயிரற்று உடல் மட்டும் கீழே வந்து விழுந்தது. உலகத்தில் எல்லா தேவர்களும் பூமாறி பொழிந்தார்கள் ராமனுக்கு. உடனடியாக எல்லோரும் கீழே வந்து ஆனந்தமாயிருக்க விபீஷணன் மட்டும் வருத்தத்தோடு ராவணனை பார்த்து கொண்டிருந்தான். தமையனாரை இழந்தோமேனு வருத்தம். உடனே அவனுடைய மனைவி மண்டோதரி தான் அரண்மனையிலிருந்து ஓடி வந்தாள். வந்தவள் மறுபடியும் அதே கதை. வந்தது ராவணனை பார்த்து அழுவதற்கு, ராமனை வைவதற்கு. ஆனால் வந்தவள் ராமனை பார்த்தவுடனே வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா த்ருவஹா தமசப் பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா. உம்மை பார்த்தாலே தெளிவாக தெரிகிறது, நீர்தான் பரம்பொருள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா, நீ பரமாத்மா என்று தெளிவாக தெரிகிறதுன்னு 4 ஸ்லோகங்களாலே தானும் பாடினாள். சரி, மேலே காரியங்கள் நடக்க வேண்டுமே. ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும். பீஷணா, நீதானே தம்பி இருக்கிறாய், பண்ணுன்னு ராமன் சொன்னார். விபீஷணன் மறுத்தான். இப்பேற்பட்ட பாபிக்கு நான் தொட்டு சம்ஸ்காரங்களை செய்ய மாட்டேன், அவன் அநாதையாகவே இருக்கட்டும்னு விபீஷணன் சொல்லுகிறார். அப்போ ராமனுடைய அழகான வார்த்தை, மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் நஃப் பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரா மமாப்பியேஷ யதா தவ. விபீஷணா, நீ சொல்லுவது தப்பு. நீ செய்கிறாயா இல்லை நான் ராவணனுக்கு காரியம் பண்ணட்டுமான்னு ராமன் கேட்கிறார். மமாப்பியேஷ யதா தவ, உனக்கு அவர் அண்ணன், உன்னை நான் தம்பியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்போ எனக்கு ராவணன் அண்ணன் தானே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு நான் தயார். இன்னும் சொல்லப்போனால் வழி நடுக இது ஒன்றைத்தான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். அநாத பிரேத சம்ஸ்காரம் எங்கள் தகப்பனாருக்கு மட்டும் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கு மேலே கபந்தன், விராதன், ஜட்டாயு, இப்போ இவருக்கு சேர்த்து பண்ணிட்டு போகிறேன். எனக்கு எந்த சங்கோச்சமும் கிடையாது. மரணாந்தானி வைராணி, ஒருவனுக்கு மரணம் ஏற்படும் வரை தான் அவனோடு பகைமை பாராட்டலாம் விபீஷணா. அதற்கு மேல் அவனை பகைவன்னு பார்க்காதே. நிர்வத்தம் நஃப் பிரயோஜனம், நமக்கு வேண்டியது கிட்டிவிட்டது. நமக்கு ராஜ்யம் தர்மத்தின்படி நடக்க வேண்டும், சீதையை மீட்க வேண்டும், அது கிடைத்து விட்டது. இனிமேல் ராவணனை பகைவனாக பார்க்காதே என்று ராமன் தெரிவிக்கிறார். ஆனால் இது மேலோட்டமான பொருள். மரணாந்தானி வைராணின்னு சொன்னால் மரணமடையும் வரைதான் பகைமை இருக்கலாம் என்று பொருள். அப்போ என்னப்படும், ராவணன் உயிரோடு இருக்கும் வரை ராமன் ராவணனை பகைவனாக நினைத்தார். இப்போ உயிர் பிரிந்து விட்டது, இனிமேல் பகைவனாக பார்க்காதே என்று சொல்லுகிறார்னு தோணுமோ இல்லையோ? அப்படி அர்த்தம் கிடையாதான். ராவணனுக்கு உயிர் இருக்கும் வரை அவன் என்னை பகைவனாக பார்த்தான், நான் அவனை பகைவனாக பார்க்கவே இல்லை. அவனும் எனக்கு சொத்து, அவனையும் ரட்சிப்பது தான் எனக்கு கருத்து. அவனுக்கு உயிர் இருக்கும் வரை அவன் என்னை பகைத்து கொண்டிருந்தான். இப்போ உயிர் போய்விட்டது, என்னை அவனால் தடுக்க முடியாது, பகைத்து கொள்ள முடியாது. அதனால் அவனுக்கு நான் நல்லது செய்வேன். முன்னமும் ராவனுக்கு எண்ணம் ராவணனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று, இப்பவும் எண்ணம் ராவணனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று. உயிர் இருக்கும் வரை தான் தடுத்து கொண்டிருந்தான். இப்போ உயிர் போய்விட்டது, நான் நல்லது பண்ணுகிறேன்னு வந்தால் தடுக்க முடியாது, அதனால் பகைவனாக பார்க்காதேன்னு சொன்னார். சரின்னு விபீஷணனும் அவனுக்கு சம்ஸ்காரங்களை செய்தார். முடிந்தவுடனே ராமன் தேவர்கள் அனைவரும் ஆகாசத்தில் வந்தார்கள். பகவான் நாராயணோ தேவஹா என்று பிரம்மா ஸ்தோத்திரம் செய்கிறார். ஆச்சு, நீ வந்த காரியம் முடிந்து விட்டது, ராமாவதாரத்தின் வேலை முடிந்தது, நீர் திரும்ப வைகுந்தத்துக்கு வரலாம்னு பிரம்மா அழைத்தார். அப்போ பக்கத்தில் சிவபெருமான் இருந்தார். ஷடர்தனயனஹா ஸ்ரீமான் என்று வால்மீகி சொல்லுகிறார். ஸ்ரீமான் என்று ரொம்ப செல்வமுடையவர், பெரியவர்னு சொல்கிறார் வால்மீகி. ஏன்னா அவர் தான் சொன்னாராம், பிரம்மாவே நீர் சொல்லுவது நியாயம் கிடையாது, உம்ம காரியம் ஆயிற்று என்ற உடனே ராமனை திரும்ப வர சொல்கிறீரே, அவர் திரும்ப அயோத்திக்கு போக வேண்டாமா, தாய்மாரை பார்க்க வேண்டாமா, பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டாமா, உமக்கு ராவணனை அழிக்கணும்,
அது முடிஞ்ச உடனே திரும்ப வைகுந்தத்துக்கு வான்னா அதற்கு இன்னும் நிறைய மேலே காரியம் உள்ளதுன்னு சொன்னார். அதனால் ஸ்ரீமான்னு வால்மீகி கொண்டாடுகிறாராம். அப்போ இந்திரன் வந்து ராமா ஏதான வரம் வேண்டுமானால் கேள் என்று சொல்ல ராமன் உடனே சுக்ரீவன் அழைச்சாராம். அழைத்து எந்தெந்த குரங்குகளெல்லாம் இந்த யுத்தத்திலே சண்டையிட்டு இறந்தனவோ அந்த குரங்குகளுடைய உடல் சடலம், அந்த சடலயத்தை எல்லாம் பாதுகாத்து வைக்க சொல்லியிருந்தாராம் சுக்ரீவனிடத்திலே. இப்போ சுக்ரீவன் அழைத்து எல்லா உடலையும் எடுத்துட்டு வா, இந்திரன் இடத்துல சொல்கிறார், நீ எல்லாத்துக்கும் உயிரை திரும்ப கொடுக்க வேண்டும், எனக்காக இறந்த குரங்குகள் அனைவருக்கும் நீ உயிரை திரும்ப கொடுக்க வேண்டும்னு இந்திரன் இடத்துல சொல்லுகிறார். இந்திரன் சரின்னு ஒப்புக்கொண்டான். உடனே விபீஷணனை அழைத்தானா ராமன். விபீஷணா, உங்கள் பக்கம் நிறைய அரக்கர்களும் இறந்திருப்பார்களே, அவர்கள் சடலயங்களையும் கொண்டு வா, இந்திரனை உயிர்ப்பிக்க சொல்லுகிறேன்னு ராமன் தெரிவித்தார். விபீஷணன் கையை காட்டினார். ஒரு கடலமும் கிடையாது. ராவணனுக்கு இப்படி சடலங்கள் எல்லாம் குவிந்து கொண்டே போனால் பார்க்கிற ராட்சசர்களுக்கு உற்சாகம் குறைந்து விடும் இல்லையோ, அதனால் அன்னைக்கு இறந்தவர்களுடைய சடலத்தை கடலுக்குள்ளே தூக்கி போட்டுருவாராம். எதையுமே பராமரித்து வைத்து கொள்ளவே இல்லை. அதனால் ஒரு உயிரும் இல்லை, ராமனால் மீட்டு கொடுக்க முடியவில்லை. அவருடைய எண்ணம் குரங்குகளும் அழியக்கூடாது, ராட்சசர்களும் அழியக்கூடாது, ராவணன் மட்டும்தான் அகற்றப்பட வேண்டும் என்று. அதனால்தான் ஆழ்வார் தயரதற்கு மகந்தன்னை அன்னி மற்றிலேன் தஞ்சமாகவேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். தான் யாரெல்லாம் அயரவாங்கு நமந்தமர்க்கு அரு நஞ்சினை அச்சுதன் தன்னை, யமன் நம்ம வந்து துன்புறுத்த வரும்போது அதற்கு மருந்தாக இருப்பவர் ராமபிரான். அது தன்னுடைய பட்சத்தவர்களாக இருக்கட்டும், எதிரியினுடைய கோஷ்டியில் இருக்கட்டும், யாரையும் யமனுடைய வசத்திலே அனுப்பாமல் ராமன் ரட்சிக்கிறார். சரி, புறப்பட வேண்டும் என்று ராமன் சொல்றார். விபீஷணன் பிரார்த்தித்தார். இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்துள்ளது, கொஞ்ச நாள் இருந்து விட்டு போகலாமே, முதல்ல சீதையை அழைத்து கொண்டு வர வேண்டும். நேர அசோகவனத்துக்கு ஹனுமான் போனார். ராமன் ஜெயித்து விட்டான், ராவணன் இறந்தான், சீதை ஆனந்தம்னு சொன்ன உடனே பிரஹர்ஷேன அவருத்தாசா நா வியாஜஹார நகிஞ்சன, ரொம்ப ஆனந்தம். அதனால் வாய் திறந்து பேச முடியவில்லை. அப்போ ஹனுமான் அவளிடத்தில் பிரார்த்திக்கிறார். இத்தனை 10 மாதமாக 700 ராட்சசிகள் உண்மை இத்தனை சித்திரவதை செய்தார்கள். எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராட்சசிகளெல்லாம் எடுத்து என் கையில் வச்சு இப்படி நல்லா பிழிஞ்சு சித்திரவதை பண்ணி கொன்னுடணும். அந்த அனுமதியை நீர் கொடுக்க வேண்டும். நான் இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கேனோ இல்லையோ, இந்த அனுமதி கொடுக்கணும்னு ஹனுமான் கேட்டாராம். அப்போ சீதை சொல்லுகிறாள், இல்லை ஹனுமன்னு, மறுபடியும் குரங்கு புத்தியை காட்டிவிட்டீரே, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கஷ்டின் ஆபராத்தியதி. பெரியவரே, உமக்கு தவறு செய்யாதவர்களைத்தான் ரட்சிக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே கிடைக்க போகிறோம். யார் தான் தவறு செய்யாதவர்கள்? ராமன் தவறு செய்யலையா? நான் தவறு செய்யலையா? நீர் தவறு செய்யலையா? எல்லாரும் தவறு செய்தவர்கள். ராமன் பண்ண குற்றம் இத்தனை நாளாக என்னை இங்கு தவிக்க விட்டது. நீர் பண்ண குற்றம் இந்த அரக்கிகளை சித்திரவதை பண்ணணும்னு நினைத்தது. நாம் பண்ண குத்தம் என் கணவன் குற்றம் செய்தான்னு உம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கேனே பரபுருஷனிடத்தில், அது நாம் பண்ண குத்தம். அப்போ நகஷ்டின் ஆபராத்தியதி, பாபம் செய்யாதவர்கள் ஒருவருமே கிடையாது. பாபம் செய்தவர்களை மன்னிப்பது தானே கருணை, அதுதான் சிறந்தவனுக்கு பண்புன்னு ரட்சித்தாளாம். கீழே சரணமாக இருக்கிறேன்னு சொன்னாலே, திரிஜட்டை தன் ஸ்வப்னத்தை சொன்ன போது அரக்கிகள் சரணாகதி செய்யவில்லை. ஆனால் உங்களுக்கு துன்பம் வந்தால் நான் ரட்சிக்கிறேன்னு சீதை வாக்கு கொடுத்தாள். அதை இந்த இடத்துல நிறைவேற்றி காட்டுகிறாள். ஹனுமன், உமக்கு என்ன கருணைனா என்னன்னு தெரியவில்லை, நீ ராமனை மட்டும் சேவித்திருக்கிறீர், அப்போ சுமாராக புரிந்து கொண்டிருக்கிறீர். இனிமே தானே சீதாராமர்களை சேவிக்கப் போகிறீர், அப்போ தான் கருணை என்றால் என்னவென்று புரியும்னு சீதை சொன்னாள். உடனே விபீஷணன் வந்தார். சீதை நன்னா அலங்காரம் செய்து கொண்டு ராமன் வரச் சொன்னார்னு சொன்னார். சீதைக்கு அதில் எண்ணம் கிடையாது. எந்த ஒரு உடல் ரொம்ப வருந்தி ராமனை விட்டு பிரிந்து துன்பப்பட்டாலோ, அப்படி குளிக்காமல் உணவு உண்ணாமல் இருந்த உடலோடு போய் ராமனை பார்க்கணும், நான் இருக்கும் நிலையை ராமன் பார்க்க வேண்டும்னு சீதைக்கு எண்ணம். ஆனால் விபீஷணன் சொன்னார், இல்லை ராமன் குளித்து விட்டு வரச் சொன்னார் என்று சொன்னேன். சரின்னு குளித்தாள், ஆபரணங்களை அணிந்து கொண்டாள். நேர ராமனுக்கு முன்னாடி போய் நின்னா ராமனுடைய தலையை குனிஞ்சுட்டா. தீபோ நேத்ராதுரசைவ பிரதிகூலாசி மே திருடம். சீதை, உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு எரியறது. ஒரு கண்வலிக்காரனுக்கு விளக்க பார்த்தா எப்படி கண்ணு எரியுமோ அதை போல் உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு எரிகிறதுன்னு ராமன் சொன்னாராம். நமக்கு என்ன தோணும்? பற்றியலா சீதைக்கு மேலே ஆரோப்பம் சொல்கிறார், அவள் குற்றவாளின்னு ராமன் சொல்லுகிறார்னு தோணும். ஆனால் இவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்கோ. கண்வலிக்காரனுக்கு விளக்க பார்த்தா கண்ணு எரிவதற்கு விளக்கா தப்பு பண்ணித்து?
நமக்கு தானே கண்ணில் வியாதின்னு அர்த்தம். அப்போ ராமன் சொல்லுவது உன்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை சீதே, பார்ப்பவர்கள் கண்ணிலே நிறைய குற்றங்கள் உள்ளன, அதனால் உன்னை பார்த்தால் எரிகிறதே தவிர உன்னிடத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை. சிதையை மூட்டச் சொன்னார். சீதை உள்ளே பிரவேசித்தால் அக்னி பகவான் வந்தார். ராமா, சீதை கலங்கமற்றவள், உன்னையே நினைத்து கொண்டிருந்தாள் என்று திரும்ப வந்து சமர்ப்பிக்க சரின்னு ராமனும் சேர்த்து கொண்டார். அனைவரும் புறப்பட்டு செல்ல வேண்டும். விபீஷணன் பிரார்த்தித்தார், ஒரு 10 நாட்கள் இங்கு இருந்துவிட்டு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு போகலாமே. பகவானுக்கு கோவிலில் உற்சவம் நடக்கும். உடனே விடையாற்றி உற்சவம், ரொம்ப கஷ்டப்பட்டு 10 நாள் உற்சவம் நடந்ததோ இல்லையோ, ஒரு 4 நாள் சிரம பரிகாரம் பண்ணிக்கணுமே, ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும்னு விபீஷணன் கேட்கிறார். ராமன் மறுத்து விட்டார். நாளை காலை நான் குளிப்பது பரதனோடு சேர்ந்துதான். நமே ஸ்நானம் பகுமதம் தம்பினா கைகையீ புத்திரம் பரதம் தர்மச்சாரிடம் என்று ராமன் தெரிவிக்கிறார். அடுத்த வேளை 15வது ஆண்டு முதல் நாள் காலை நான் வருவேன்னு பரதனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் காலதாமதமானாலும் பரதன் பாவுகன், உடனே நெருப்பை மூட்டி சிதையிலே குதித்து உயிரை விட்டுடுவேன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். இனிமேல் நான் காலம் தாழ்த்த முடியாது என்று சொல்ல விபீஷணன் புஷ்பக விமானத்தை அழைத்து வந்தான். ஏறி அமர்ந்தார்கள். வேகமாக எவ்வளவு 14 ஆண்டுகள் எதை தாண்டி வந்தார்களோ அதை விட வேகமாக புறப்பட்டு செல்ல ஒவ்வொரு இடமா ராமன் காட்டுறார். சீதைக்கு தெரியாது, இங்கு தான் மூலபலத்தை அழித்தேன், இங்கு தான் ராவணனை அழித்தேன், இங்கு தான் கும்பகர்ணனை அழித்தேன், இங்கு தான் திரிஷரஸ் அழித்தேன், இங்கே தான் ஒவ்வொருத்தர் அழித்தேன், ஒன்றுனா சொல்லிட்டே வந்தார். அப்போ ராமன் சொல்கிறார், லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேகி, சீதை ஒரு முறை லங்கா நகரத்தை நன்னா பார்த்துக்கோன்னு ராமன் தெரிவித்தார். சீதைக்கு புரியல, நீர் தான் இப்போ புதுசாக வந்திருக்கீர், நான் 10 மாதமாக இந்த லங்கையில் தான் கஷ்டப்பட்டுருக்கேன், நான் என்ன புதுசாக லங்கையை பார்க்கணுமான்னா? ராமன் சொல்லுகிறார், இது வரைக்கும் ராவணனுடைய லங்கை, அப்போ கோபமாக பார்த்திருப்பீர், இனி இது நம் குழந்தை விபீஷனுடைய லங்கை, அப்போ அனுக்கிரக பார்வையாக ஒரு முறை பார்க்க வேண்டும்னு ராமன் சொன்னாராம். சரின்னு சீதையும் கட்டாட்சித்தாள். வேகமாக புஷ்பக விமானம் பறந்தது. சேத்துவை காட்டுகிறார், இது ஒரு புண்ணிய பூமி, இங்கு வந்து அனைவரும் தர்ப்பணம் முதலான தர்ம காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். வேகமாக போகும்போது சுக்ரீவன் மெதுவாக வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். ராமா, நாங்களும் ஒரு வருஷமாக எங்கள் மனைவிமார்களெல்லாம் விட்டு பிரிந்து யுத்தத்துக்கு வந்து விட்டோம், பட்டாபிஷேகம் பார்க்கணும்னு எங்கள் மனைவிகளுக்கும் ஆசையாக இருக்குது, அதனால் அவர்களையும் அழைத்து கொண்டு போகலாமான்னு சுக்ரீவன் கேட்டார். ராமனுக்கு கொஞ்சம் பயம், குரங்குகள் ஆண்கள் தயாராவதற்கே நாழி ஆகுமே, மனித பெண்களை விட குரங்கு பெண்களுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நாழி ஆகுமா? அதனால் சுக்ரீவா, எனக்கு நேரம் கிடையாது, நாளை காலைக்குள்ளே போய் சேர்ந்தாக வேண்டும், சீக்கிரமாக வர சொல்லுன்னு சொன்னார். சரின்னு கிஷ்கிந்தையிலே இறங்கினார்கள். பெண்கள் அனைவரையும் அழைத்து கொண்டார்கள். உடனே ஆகாச மார்க்கத்தில் பறக்க தொடங்கித்து இந்த குரங்கு பெண்கள் எல்லாம் வந்து சீதையை பார்க்க வந்தார்களாம். ஒரு வருஷம் நம்ம கணவன்மார்களெல்லாம் நம்ம விட்டு பிரிந்து யுத்தத்துக்கு போனார்களே, இந்த சீதையை மீட்கத்தானே, அப்பேற்பட்ட அழகியா, யார் அந்த சீதைன்னு பார்க்க வேண்டும்னு குரங்குகளெல்லாம் வந்தாலாம். சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள், அவள் அழகே தெரியல. இந்த பொண்ணுக்கு என்ன கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது, குரங்குக்கெல்லாம் கண்ணு சின்னதாக இருக்கும், சீதைக்கு கண்ணு பெருசாக இருக்குது, விஷாலாட்சின்னு பெயர். பார்த்து அழகாகவே இல்லையே, கண்ணு பெருசாக இருக்கேன்னு சொல்லித்தான் ஒரு பொண்ணு. இன்னொரு குரங்கு வந்தது, இவளுக்கு என்ன இடுப்பே இல்லையே, எங்களுக்கெல்லாம் இடுப்பு தான் பெருசாக இருக்குது, சீதைக்கு இடுப்பே இல்லையேன்னு ஒரு குரங்கு சொல்லித்து. கடைசியாக ஒரு குரங்கு வந்தது, அதெல்லாம் கூட இருக்கட்டும், வாலே இல்லை, வால் இல்லாத பெண்ணுக்காகவா நம்ம கணவன்மார்கள் இவ்வளவு சண்டை போட்டார்கள் இன்னொரு குரங்கு சொல்லித்தான். இப்படியே பேசிக்கொண்டு புஷ்ப விமானம் பறந்தது. பரத்வாஜருடைய ஆசிரமம், கங்கை கரையில் பரத்வாஜ ஆசிரமம். ராமன் புறப்படும் போது வாக்கு கொடுத்திருந்தார், திரும்ப வரும்போது வருகிறேன்னு. புஷ்ப விமானத்தை இறக்கினார். நேர பரத்வாஜ இடத்துல சேவிக்க போனார். அவர் விபரீதமாக, ராமா இன்னைக்கு இங்கே தங்கிவிட்டு நாளைக்கு போகலாம்னு சொன்னார். ராமனால் தட்ட முடியாது, பெரியவர் சொன்னால் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் நாளை காலைக்குள் செல்லாவிட்டால் பரதன் உயிர் தியாகம் செய்து விடுவான்னு ராமனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணலாம்னு யோசித்து ஹனுமானை அழைத்தார். என்ன துன்பம்னாலும் நீர் ஒருத்தர் தான் கதி, வாரும்னு சொல்லி நேர பரதனிடத்திலே போய், ராமன் இதோ வந்து விட்டான், பரத்வாஜ் ஆசிரமத்திலே இருக்கிறான், நாளை காலை வந்து விடுவான்னு செய்தி சொல்லிவிடும் என்று சொன்னார். ஹனுமான் வேகமாக பறந்தார். ராமன் சந்தேகப்பட்டபடிக்கு சிதையை மூட்டி, ராமன் வரப்போவதில்லை, நம்மை கைவிட்டு விட்டான்னு பரதனுக்கு எண்ணம். குதிக்கப் போகும் தருணத்துக்கு ஹனுமான் வந்தார். எந்த ராமகதையை சொல்லி சீதையினுடைய உயிரை காத்தாரோ அதே ராமகதையை பாடி பரதனுக்கு தெரியாத கதை அனைத்தையும் சொல்லி அவனை ஆஸ்வாசப்படுத்தி இதோ வந்து விடுவார். பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா என்று பரதனுக்கு சொல்லுகிறார். இத்தனை துன்பங்கள் நடந்தன பரதா, அனைத்தையும் ராமன் மீறி இப்போது இதோ வந்து விட்டார். சுதுஷ்கரம் இதம் புத்திரி தவ சாரித்திர லக்ஷணம், இன்று ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே ராமன் வந்து விடுவார் என்று சொல்லுகிறார் ஹனுமான். அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் சூரியனும் உதிக்க திவகர குல கமல திவாகரன் என்று ராமனும் புஷ்ப விமானத்தோடு வருகிறார். தொலைவில் இருந்தே
பரதனும் கண்டு விடுகிறார். வந்தவுடனே புஷ்ப விமானம் வந்து இறங்க அயோத்தியாவாசிகள் அனைவரும் கூடினார்கள். பரதன் ராமன் காலிலே போய் கீழே விழுந்தார். விழுந்து பாதுகைகளை சமர்ப்பித்து, ராமான் எனக்கு கொடுக்கும்போது 1 மடங்காக இந்த ராஜ்யத்தை கொடுத்திருந்தாய், அந்த ராஜ்யத்தை இப்போ நான் 10 மடங்காக வளர்த்திருக்கேன்னு சொல்கிறார். அப்ரவீச்ச ததாராமம் பரதஸ்ஸ கிருதாஞ்சலிஹி ஏதத்தே சகலம் ராஜ்யம் ஞாசம் நிர்யாதிதம் மயா அவேக்ஷதாம் பவான் கோஷம் கோஷ்டாகாரம் கிரகம்பலம் கிருதம் தசகுணம் மயா. நீ கொடுத்த ராஜ்யம் 1 மடங்கு என்றால் இப்போது அதை 10 மடங்காக நான் வளர்த்து உமக்கு திரும்ப சமர்ப்பிக்கிறேன் என்று பரதன் சொன்னாராம். அது எப்படி 14 ஆண்டுகளில் 10 மடங்கு வளர்ச்சியா? இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கே, பாரதத்திலையும் இப்படி முடியுமான்னு நமக்கு தோணும். பரதன் ரொம்ப அழகான ராஜ்யம் ஆளுவாராம். வரவு செலவு 2 இருக்குமோ இல்லையோ. என்ன வரவு வர வேண்டும் என்றாலும் தானே நேர போய் வசூல் பண்ணி வந்து கஜானால வச்சுருவாராம். என்ன செலவு பண்ணணும்னாலும் எனக்கு தெரியாது, பாதுகையை கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவாராம். அது வாய் திறந்து சொல்ல போகிறதா? அப்போ செலவே கிடையாது, வரவு மட்டும் எடுத்துக்கொண்டு வருவார். இப்படி 10 மடங்காக பரதன் ராமன் வளர்த்ததை விட ராமானுஷர் தான் நன்னா வளர்த்தார்னு தெரிவிப்பார்கள். பரதன் திரும்ப கொடுத்தார். சரின்னு வந்து தாய்மார்களை விழுந்து வணங்கினார்கள். சடமுடியெல்லாம் அவிழ்க்கணமே. யாவதா விஷோதித ஜடா ஸ்நாதா சித்திர மால்யானுலேபனா மகார்ஹ வசனோபேதா தஸ்தௌ தத்ர ஸ்ரீயாஜ்வலன். ராமனுடைய சடைமுடியெல்லாம் க்ஷவரம் பண்ணி எடுத்தார்கள். அழகான பட்டு பீதாம்பரங்களை அணிந்து கொண்டார். அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய பெரிய தேரிலே ஏறி ராமனும் சீதையும் நின்று கொண்டார்கள். இனி நகரத்துக்குள்ளே சென்று பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். ராமன் 14 ஆண்டுகள் முடிந்து திரும்பவும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். மக்கள் அனைவரும் கோலாகலமாக வரவேற்றார்கள். பட்டு பீதாம்பரங்களை தரித்து கொண்டு திரும்பவும் ராஜ்யத்துக்குள்ளே வந்தார். வசிஷ்டர் நாள் குறித்தார். எப்போ பட்டாபிஷேகத்தை வைக்கலாம்னு பார்த்தால் 1 நாளைக்குள்ளே ஆங்காங்கு புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தங்களை எடுத்து கொண்டு வர வேண்டும். யார் செய்வார்கள்னு பார்த்தார். உடனே ஹனுமான் வந்து நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லி 4 திசைகளிலும் போய் புண்ணிய நதிகள் குளங்கள் எல்லா தீர்த்தங்களிலிருந்தும் தண்ணீரை எடுத்து வந்தார்கள். வந்தவுடனே ஊரெல்லாம் கூடித்து ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சஹசீதம் ஞவேஷயத்து என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ரத்னமயமான ஒரு அழகான பீடம். எப்படி வைகுந்தத்தில் திருமாமணி மண்டபம் 1000 மண்டபத்துக்கு நடுவில் பகவானுக்கு தர்மாதி பீடம்னு இருக்குமா, அந்த பீடத்துக்கு மேல்தான் பகவான் அமர்ந்திருப்பார். அதைப்போல் பிரயதா விருத்தா வசிஷ்டோ பிராமணை சக பெரிய வித்வான் விருத்தரான வசிஷ்டர் சீதையையும் ராமனையும் சேர்த்து ரத்னமயமான சிம்மாசனத்திலே அமர்த்தினார். ராமன் சிம்மாசனம் ஏற வேண்டும், ராஜாவாக இருக்கணும்னால் அது சீதையனுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாளும் கிடையாது. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் பாடுகிறார். திருத்தக்க செல்வம் அப்படின்னா திருவாலே தங்கிய செல்வம்னு அர்த்தமா. பகவானுக்கு செல்வம் நிலைத்திருக்கிறதே எப்படின்னால் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் தன்னோடு இருக்கும் வரைதான் பகவானுக்கு செல்வம் நீங்காதிருக்கும். அப்போ பகவான் ஆசனம் ஏறுகிறார்னு சொன்னால் அவனுடைய பெருமை அனைத்துக்கும் சீதை தான் காரணம். பகவானுடைய எளிமைக்கும் சீதை தான் காரணம். லோகநாதா மாதவா பக்தவத்சலா என்று சஹஸ்ரநாமாத்தியாயம். லோகநாதா உலகத்துக்கெல்லாம் தலைவன், பக்தவத்சலா ரொம்ப எளிமையானவர். 2த்துக்கும் காரணம் என்னன்னா மாதவகான்னு நடுவில் சப்தம். மாதவனாக இருக்கிறபடியால் தான் லோகநாதன் பெருமையும் வந்தது. மாதவனாக இருக்கிறபடியால் தான் எளிமையும் இருக்கிறதா பகவானுக்கு. இல்லாட்டா அவருக்கா சொத்தும் கிடையாது, அவருக்கா எப்படி எளிமையோடு மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரியாது. பிராட்டி சம்பந்தத்தாலே தான் பரத்வம் சௌலபியம் 2மே. அது 2ம் இருக்கிறபடியால் தான் சரண்யனாக ராமன் இருக்கிறார். அப்போ சீதையோடு சேர்த்து சிம்மாசனத்திலே அமர்த்தினார். மேலே தானும் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபः காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. அபியஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. எப்படி தேவர்களுக்கு தலைவனாக இந்திரன் பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டானோ அதைப்போல் அழகான சுகந்தினா நல்ல தீர்த்தத்தை கொண்டு ராமனை பட்டத்திலே அமர்த்தி அபிஷேகம் செய்து வைத்தார் வசிஷ்டாச்சாரியர். உடனே அவருக்கு யுவராஜாவாக இளவரசு பட்டம் லக்ஷ்மணனுக்கு கட்ட வேண்டும்னு ராமன் கேட்டார். லக்ஷ்மணன் மறுத்தார். நான் தொண்டன், ஒரு நாளும் இந்த பட்டம் பதவியெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொன்னார். சரின்னு பரதனிடத்திலே ராமன் கேட்க அவர் ஒப்புக்கொண்டார். பரதனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. தேவர்கள் அனைவரும் இறங்கி வந்து அவரவர்கள் பரிசு கொடுத்தார்கள். அதிலே இந்திரன்
ஒரு அழகான முத்து மாலையை பரிசாக கொடுத்து அனுப்பியிருந்தார் வருண பகவான் மூலமாக. அதை சீதை கையிலே வாங்கி கொண்டாள். வாங்கின உடனே இதை ஹனுமானுக்கு கொடுக்க வேண்டும்னு சீதைக்கு எண்ணம். எவ்வளவு உதவி செய்திருக்கிறார். ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி தெரியாமல் பிரிந்திருக்கும் போது அவனுக்கு எப்படி ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்கிறாரோ அதை போல சீதைக்கு ராமனை பற்றி சொல்லி கொடுத்தவரே ஹனுமார் தானே. அதனால தான் ஆச்சாரிய ஸ்தானம் ஹனுமானுக்கு உண்டு. அந்த ஹனுமானுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும்னு ஆசை. இந்த முத்துமாலையை சமர்ப்பிக்கலாம்னு ஆசைப்பட்டா. அப்போது ராமனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். அதனால் கண்ணால் ராமனை திரும்பி பார்த்தாளாம். அவள் பார்வையையே ராமன் புரிந்து கொண்டார். உடனே சபையில் உறக்கச் சொன்னார், பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி, உனக்கு யாரிடத்திலே பிரீதியோ அந்த ஹாரத்தை நீ கொடுக்கலாம்னு சொல்ல தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து 10 அடி நடந்து போய் ஹனுமான் கீழே அமர்ந்திருந்தார். அவருக்கு அந்த மாலையை சீதை கொடுத்தாளாம். உலகமே போற்றும்படிக்கு ஆண்டாள் திருப்பாவையிலே நாடு புகழும் பரிசினால் யாம் பெரு சம்மானம்னு பாடினான். நாம் பெறக்கூடிய சம்மானம், பகவான் நமக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும்? தனியாக நம்மளை மட்டும் ஒரு அறைக்குள்ளே அழைத்து பகவான் பரிசு கொடுக்கூடாது. நாடு புகழும் பரிசினால் உலகமே சேர்ந்து இப்படி ஹனுமானுக்கு ஒரு பாக்கியமா, சீதை ஹனுமானுக்கு இப்படி பரிசு கொடுத்தாள்னு உலகமே பேசணுமே. அதை போல சீதையும் கொடுத்தாள். ஹனுமானும் பாக்கியம் பாக்கியம்னு ஏற்றுக்கொண்டார். மக்கள் அனைவருக்கும் ஆனந்தம். அதுக்கு மேலே தெரிவிக்கிறார், ந பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் சாசீத் ராமே ராஜ்யம் பிரசாசதி ராமசீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவான் பிரகிருஷ்டமுதிதோ லோகா துஷ்ட புஷ்ட சுதார்மிகா. ராமன் சீதையை திரும்ப பெற்றார். உடனே ராஜ்யத்தையும் மறுபடியும் அடைந்து விட்டார். பிரகிருஷ்ட முதிதோ லோகா, மக்களுக்கெல்லாம் ஆனந்தம். நம் உயிர் போன்ற ராமன் திரும்பி வந்து விட்டான் என்று அவனுடைய ஆட்சியிலே சுதார்மிகா, மக்கள் ஆனந்தமாகவும் தர்மத்தின்படியும் வாழ்ந்தார்கள். அவரவர்கள் எந்தெந்த நிலையிலிருந்து தர்மம் காக்க வேண்டுமோ அவர்கள் அனைவருக்கும் ராமன் வழிகாட்டியாக இருந்தார். தர்மத்தின் வழி நடந்தால் நாட்டில் எந்த துர்பிக்ஷம் எந்த துன்பமும் வராதாம். ந பர்யதேவன் விதவா, அகாலத்திலே கணவனை இழந்து விதவைன்னு ஒருத்தி கிடையாது. ந வியாலகிருதம் பயம், காட்டு மிருகங்களாலே துன்பம் கிடையாது. ந வியாதிஜம் பயம் சாசீத் ராமே ராஜ்யம் பிரசாசதி, வியாதிகள் அகாலத்தில் சிறுவயதில் மரணம் முதலானவை கிடையாது. ராமமேவ அனுபஷ்யந்தः நாப்யஹிம்சன் பரஸ்பரம் சர்வம் முதிதமேவாசீத் சர்வோ தர்மபரோபவத். அழகான ஒரு வழி நமக்கு சொல்ற. யாருமே சண்டை போட்டு கொள்ளவில்லை, அனைவரும் ஆனந்தமாக இருந்தார்கள்னு சொல்றார் வால்மீகி. எப்படி அந்த நிலை வந்ததுன்னால், யாருமே தங்களை ஒருவருக்கொருவர் பார்க்கவில்லை. ராமமேவ அனுபஷ்யந்தா, கண்கள் அனைத்தும் ராமன் பேரிலே இருந்தபடியால் தங்களுடைய பெருமை தங்களுடைய குறை எதையுமே பார்க்கல. நான் இப்படி அவன் இப்படி இவர் இப்படி எந்த ஏற்றத்தாழ்வும் மனதிலே படவில்லை. ராமனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் தர்மமும் ஆனந்தமும் காக்கப்பட்டன என்று தெரிவிக்கிறார். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. மக்கள் அனைவரும் எங்கு பார்த்தாலும் ராமன் 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 என்று பேசிக்கொண்டே வாழ்ந்தார்கள். இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேழுலக இன்பம் பயக்க இனிதுடன் வீத்திருந்தாழ்கின்ற எங்கள் பிரான் என்று ஆழ்வாருடைய அனுபவம். பகவானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கணும். அவர்கள் ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்படணும். எப்பவுமே ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர்கள் சேர்ந்து ஆனந்தப்பட்டதானே குழந்தை சந்தோஷமாக இருக்கும். அதை போல பகவானும் சீதையும் சேர்ந்திருப்பதாலே மக்களுக்கு ஆனந்தம். மக்களுடைய ஆனந்தத்தை பார்த்து தம்பதிகளான ராமனுக்கும் சீதைக்கும் ஆனந்தம். இப்படி 11,000 ஆண்டுகள் ராமன் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச பிராதர்பி சகிதோ ஸ்ரீமான் ராஜ்யோ ராமோ ராஜ்யம் அகாரயது என்று ராமன் ஆண்டான். அந்த ராமராஜ்யம் எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோருக்கும் அழகான ஆனந்தம், அவரவர்களுக்கு ஆசைப்பட்ட விதங்களிலெல்லாம் மேன்மை, கடைசியிலே அனைவருக்குமாக முக்தி. அதில் இன்னார் இணையார் யோக்கியத்தை தகுதி எந்த பேச்சும் கிடையாது. புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னெண்ணியே அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன். அது ஒரு பூனையோ எறும்போ மனுஷனோ யாராக இருந்தாலும் ராமனிடத்தில் அன்போடு இருந்தார்கள். ராமன் ராஜ்யத்தை விட்டு போகும்போது நன்னா துளிர்க்க வேண்டிய காலத்திலே மரங்கள் பட்டு கிடந்தன.
ராமன் திரும்ப வரும்போதோ துளிர்க்க வேண்டிய காலமே அல்ல. ஆனால் மரங்கள் அனைத்தும் பூத்து குலுங்கினவா. அப்போ ராமனோடு இருந்தால் ஆனந்தம், ராமனை விட்டு பிரிந்தால் துன்பம் என்கிற உயர்ந்த நிலை. அந்த நிலையை தன்னோடு இருந்த மக்கள் அனைவருக்கும் ராமன் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி கண்ணனை போல் விட்டு விட்டும் போகவில்லை, கூட இருந்து 11,000 ஆண்டுகள் அனுபவத்தை கொடுத்து தான் வைகுந்தத்துக்கு செல்லும் போது அழைத்து கொண்டும் போனார். இது ஸ்ரீ வால்மீகி எழுதின. ஆகவே ராமாயணம் இதம் கிருத்ஸ்னம் ஸ்ருண்வத படத சதா பிரியதே சததம் ராமஹ சஹி விஷ்ணு சனாதனஹ ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஃப் பிரவர்ததாம் தேவாஸ்ச சர்வே துஷ்யந்தி கிரகணாத் ஸ்ரவணாத் ததா ராமாயணஸ்ய ஸ்ரவணே திருப்தியந்தி பிதரஸ் சதா குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்திரியஸ்ச முக்கியா சுகமுத்தமம் ச ஸ்ருத்வா சுபம் காவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவி சார்த்த சித்திம். இந்த ராமாயணத்தை ஒருவன் படித்தாலோ கேட்டாலோ இதை படிக்க வேண்டும்னு ஏற்பாடு பண்ணாலோ பகவானுடைய நாமங்களுக்கு அந்த பெருமை சொல்லுவா. கங்கையினுடைய தண்ணீரை நாம் குடித்தாலோ சேவித்தாலோ அதை பற்றி பாடினாலோ கூட அது பாவனமானதான், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்குமா. அதை போல வாசுதேவ கதா பிரஷ்னஹா புமாம்சஸ்திரீன் புனாதிவைன்னு தெரிவிப்பார்கள். வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன் சொல்லுன்னு சொன்னவர்கள் கேட்டவர்கள் அனைவருடைய பாபங்களையும் பகவானுடைய கதை போக்குவிக்குமாம். குடும்பத்தினுடைய விருத்தி இது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபம் ச ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பிஹி ஆக்கியானம் ஓஜஸ்கரம் ரித்திகாமைஹி. மக்கள் அனைவரும், அயோத்தி மக்கள் மட்டுமல்ல, குரங்குகள் அனைவரும் வந்தார்கள். விபீஷணன் வந்தான், அரியணை அனுமந்தாங்க என்று கம்பர் பாடுகிறாரே. அனைவருமாக கைங்கரியம் செய்து கொண்டு ஒரு புறம் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஹனுமான் சுக்ரீவன் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். அப்படி பகவான் அரசமர்ந்தான். குலசேகராழ்வாருடைய அழகான பாசுரம். குறைகடலை அடல் அம்பால் மருகவெய்தி குலைகட்டி மறுகரையை அதனாலேறி எரிநெடுவேல் அறக்கொருடும் இலங்கவேந்தன் இன்னுயிர் கொண்டு அவந்தம்பி கரசுமீந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே. ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். என்ன ராஜ்யம்னால் அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொல்லக்கூடாது. அயோத்தியோ இந்த பூமியோ என்றுமே பகவானுடைய சொத்து தான். அப்போ என்ன பட்டாபிஷேகம்? ராமன் இந்த பட்டத்துக்கு தகுதியானவர்னு என்ன பட்டத்தை வால்மீகி கொடுக்கிறார் என்றால் குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொல்வார்கள். தொடக்கமே குணங்களை பற்றின பிரச்சனைதான். கோர்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் என்று தொடங்கினார். அப்போ கடைசியில் பட்டாபிஷேகம் செய்வதும் குணங்களுக்கெல்லாம் குணானாம் ஆகரோ மகான். பகவான் ராமன் தான் அனைத்து நற்பண்புகளுக்கும் இடமானவர் என்று அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். அவருக்கு பட்டாபிஷேகம்னா நமக்கு ஒரு அரசு வேண்டாமா? அப்படி அரசமர்ந்தான். திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை, சீதையோடு பகவான் அணையில் அமர்ந்தாரோ இல்லையோ, அவனுடைய திருவடிகளை நாம் தலையால் சுமக்கணுமா. அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே. வேற எந்த ராஜ்யமோ சுகமோ ஐஸ்வர்யமோ கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அந்த சீதாராமர்களுடைய திருவடியை எப்போதும் தலையால் தரிப்பதுதான் நமக்கு அரசு. நமக்கும் பட்டாபிஷேகம். பகவானுக்கு பட்டாபிஷேகம், குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், லக்ஷ்மணனுக்கு பட்டாபிஷேகம், கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், நமக்கு பட்டாபிஷேகம், பக்தி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். ராமாயணத்தை கேட்டு சொல்லி திரும்ப திரும்ப பருகி, இது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, எத்தனை நாட்கள் இருந்தாலும் யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதச்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேது பிரதரிஷ்யதி என்று பிரம்மா அனுகிரகித்தார். அதை போல ஒவ்வொரு வருடமும் நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இங்கும் ஆன்மீக சமாஜம் மூலமாக வருஷா வருஷம் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அவர்களும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் பல்லாண்டுகளுக்கு இது நிர்விக்னமாக நடக்க வேண்டும் சீதாராமர்களிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அதற்கடுத்ததாக அடியேனையும் அழைத்து இங்கு சொல்ல வேண்டும்னு சொன்னமைக்கு நிர்வாககர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேரம் ஆகியிருந்தாலும் அடியன் நேரம் கழித்து சில நாள் வந்திருக்கலாம், நிறைய நாளை சொல்லியிருக்கலாம். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியேனுக்கும் 2 வார்த்தைகள் சொல்லும்படி அனுகிரகித்த அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான கோயில் கண்டாதை சந்தமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி அவருடைய திருத்தவடி தாமரைகளுக்கும் அடியேனுக்கு அர்த்தங்களை வருஷித்தவர்களான காணியம்பாக்கம் ஸ்ரீயுவே தேவநாதாச்சாரிய சுவாமி, திருப்புல்லானி ஸ்ரீயுவே சுந்தரராஜையங்கார் சுவாமி அடியனுடைய திருத்தகப்பனார் அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும்
பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு என்று சொல்லி பகவான் சீதாராமர்கள் என்றும் அயோத்தியிலும் கோவில் கொண்டு நம்முடைய இதயங்களிலும் கோவில் கொண்டு எப்போதும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோர் அமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷய சாகரா த்வீபா வேதா லோகா திசச்சயே மங்களானி மகாபாகோ திசந்து தவ சர்வதா என்று சொல்லும்படிக்கு ராமன் சீதையோடு பல்லாண்டு வாழ வேண்டும். ராம ராம ஜய ஜய ராம 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 ஜய ஜய ராம 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 ஜய ஜய ராம.